ஓகே, வணக்கம் மீண்டும். இன்றைய 147 148 பேர மீளாய்வும் திட்டமிடல் நிகழ்நிலை ஒன்று கூடல் இணைந்துள்ள அனைத்து அதிபர்களுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இந்த செயல்பாடுகள் மிகவும் என்ன சொல்றோம், உணர்வு பூர்வமாக மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதில் உங்களுடைய பங்களிப்பு மிகவும் அளப்பெரியது. அந்த விதத்தில் எங்களுடைய ஐயமுட்டின் செயல்பாடுகளின் அடுத்த முக்கியமான, உங்களுக்கு தெரியும், எங்களுடைய குறிக்கோள் மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவது. அந்த கல்வி தரத்தை உயர்த்துவதில் எங்களால் செய்யக்கூடிய நாடளவிய தமிழ் மாணவர்களுக்கான செயல்பாடாக எங்களுடைய ஜிசி, அதாவது ஜிசி ஓ லெவலுக்குரிய மேத்ஸ் சயின்ஸுக்குரிய பரீட்சை, அந்த மாதிரி பரீட்சை வழமை போல அட்மிஷன் கார்டு, எக்ஸாம் பேப்பர்ஸ், அதை விட ஆன்சர் ஷீட் அவ்வளோ நாங்கள் உங்களுக்கு எங்களோட நேற்று மதியம் ஃபில் பண்ண அவ்வளோ பாடசாலைகளுக்கும் நேரடியாக கூறிய வண்ணப்படும். வழமை போல உங்களுடைய மாணவர்களை நீங்கள் வரவழைத்து அந்த மாணவர்களுடைய ஆசிரியருடைய உதவியோடு அந்த பரீட்சையை கிட்டத்தட்ட மாதிரி பரீட்சை, ஆனால் உண்மையான பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துவது போல இருக்க வேண்டும். இந்த பரீட்சையினுடைய முக்கிய நோக்கம் என்ன என்றதுல சில பேருக்கு தெளிவில்லை, ஆனால் கனவேருக்கு தெரியும். எங்களுடைய நோக்கம் மாணவர்களை இன்னொரு பரீட்சைக்கு உட்படுத்தி மன உளைச்சலுக்கு உட்படுத்துவது அல்ல. எங்களுடைய உண்மையான நோக்கம், கடந்த 12 மாதங்கள் ஒரு மாணவன் தன்னை தயார்படுத்தி இருந்தாலும் தான் எங்கு நிற்கின்றான் என்பதை ஆசிரியர்கள் நேரடியாக பார்ப்பதற்காக. சில மாணவர்கள் மெல்ல கேட்கும் மாணவர்கள் இருப்பார்கள், சில மாணவர்கள் பாடசாலைக்கு ஒழுங்காக வந்திருக்க மாட்டார்கள். அப்படியான மாணவர்களுடைய தராதரத்தை, மற்றது அவர்கள் பரீட்சைக்கு தயாரா என்பதை நாங்கள் ஒரு மாதத்துக்கு முதலே நேரடியாக மாணவர்களுக்கு விளக்க வைப்பதற்காக இந்த பரீட்சையை நடத்துகிறோம். இந்த பரீட்சையில் உங்களுக்கு தெரியும், 50% கேள்விகள் நம்பர் மாறி இருந்தாலும் சிமிலர் கொஸ்டின்ஸ் தான் எவ்ரி இயர் வரும். அப்போ நாங்கள் டெஃபினிட்டா ஒரு மாணவனை பரீட்சையில சித்தி அடைய வைப்பதற்கு இந்த பரீட்சை மிகவும் பொருத்தமானது. ரெண்டாவது, சில மாணவர்கள் அந்த அட்மிஷன் கார்டு ஃபில் பண்றது அல்லது நேரத்துக்கு வராது அல்லது பரீட்சைக்குரிய பாடத்தையே மறந்து பிழையான பாடத்தை படித்துட்டு வர்றது போன்ற சில நிகழ்வுகளை தவிர்ப்பதற்காகவும் இது ஒரு பயிற்சியாக நாங்கள் பார்க்கலாம். இதற்கு மேலால இந்த மாணவனுடைய நிலவரத்தை நீங்கள் நேரடியாக அறிந்து அந்த மாணவனுடைய அந்த பெறுபேறு தனியா அந்த மாணவனுடைய ஆசிரியருக்கும் அதிபருக்கும் அந்த மாணவனோ அல்லது மாணவனுடைய பெற்றோருக்கு மட்டும்தான் இந்த பெறுபேறுகள் தெரியப்படுத்த வேண்டும். எந்த விதமாகவும் நாங்கள் இதை பப்ளிக்காகவோ மற்றவர்களுக்கோ சொல்ல தேவையில்லை. உண்மையில அவரவருடைய நிலவரத்தை அவர்கள் அறிய வேண்டும் என்பதுதான் முக்கியம். இந்த பரீட்சையினுடைய நோக்கம், ஒரு மாணவன் தான் எங்கு இந்த பாடத்துல இருக்கிறேன் என்பதை தெளிவாக விளங்கப்படுத்தி அதுல என்ன செயல்பாடுகளை நாங்கள் எடுத்தா அந்த மாணவனை நாங்கள் சித்தி அடைய வைக்கலாம். சில மாணவர்கள் சில வேளை 60 மார்க்ஸ் எடுத்திருப்பார்கள், ஆனா அவர்களை நாங்கள் 80 மார்க்ஸ் எடுப்பதை நோக்கி நகர்த்துவது. அப்ப ஒவ்வொரு மாணவனும் ஒரு மாதத்து முதல் தான் எங்கே நிற்கின்றேன் என்பதை முதலாவது அறிய வைப்பது. ரெண்டாவது, ஆசிரியர்களுக்கு இது ஒரு வழிகோலாக இருக்கும். மூன்றாவது முக்கியமாக அந்த மாணவனை தயார்படுத்தி அனுப்புவது. அப்ப இந்த மூன்றும் எங்களுடைய ஒரு முக்கியமான இந்த பரீட்சையினுடைய ஒரு கோலை நோக்கியதான் இருக்கணும். இந்த பரீட்சையினுடைய முடிவு எங்களுக்கு அந்த மாணவனை தயார்படுத்தி உங்களுடைய ஓலவெல்ல இருந்து மாணவனை சித்தி அடைய வைப்பது. இந்த எண்ண கருவைத்தான் நாங்கள் இந்த எக்ஸாமின் மூலமா செய்கிறோம் என்பதை நான் உண்மையில இதுல நாங்கள் கட்டாயம் நீங்கள் பேரண்ட்ஸுக்கு இதை சொல்லணும். கட்டாயம் நீங்க அடுத்த பெற்றோர் மீட்டிங் வருமா இருந்தால், இந்த பரீட்சை மாணவர்களை மன உளைச்சலுக்கு உட்படுத்துவது அல்ல, மாணவர்களுடைய சித்தி வித்தை கூட்டுவதற்கான ஒரு சிறப்பு பயிற்சி முறை என்றதை நீங்க சொன்னா சரி. அடுத்தது ஆசிரியர்கள், அந்த பாடத்துக்குரிய ஆசிரியர்களை நீங்கள் தயார்படுத்தி அந்தாண்ட நாங்கள் தந்த ஆன்சர் ஷீட்டை நீங்களே கரெக்ட் பண்ணி
அந்த மாணவர்களை நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு மாணவர்களுக்கு விளக்கப்படுத்தி தொடர்ந்து ஒரு 3 கிழமை 2 வீக்கெண்ட் வரும் நினைக்கிறேன். அந்த வீக்கெண்ட்ல நாங்கள் தொடர்ச்சியாக சனி ஞாயிறு செய்ய யோசிச்சிருக்கிற மேத்ஸையும் சயின்ஸையும் அந்த அந்த நிகழ்நிலை அந்த ஜூமு கூட நாங்கள் அந்த பயிற்சிகளை செய்வோம். அதை விட 1000 கொஸ்டின் சேலஞ்சும் செய்வோம் மேத்ஸில். ஆகவே ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய மாணவர்களை ஊக்குவித்து இந்த பயிற்சிகளில் பயிற்சி பெற வைப்பீர்களாக இருந்தால் கடந்த வருடங்களைப் போல சித்தி வீதம் கட்டாயம் கூடும். அதை விட சிறந்த மாணவருடைய பெறுபவர்களை நாங்கள் நிர்ணயிக்கலாம். அதற்கு மேலால உங்களுடைய இந்த வாரத்தோட இந்த பாடசாலை இந்த வாரத்தோட எங்களுடைய பாடசாலையினுடைய இந்த டேர்முக்குரிய வெள்ளிக்கிழமையோட முடிய போகுது. அப்ப நாங்கள் ட்ரை பண்ணி தேர்ஸ்டேயோட உணவு செயல்பாடுகளை நிப்பாட்டி அந்த உணவுகளில் இருக்கிற உலர் உணவுகளை கவனமாகவும் மற்ற மரக்கறிகள் இருந்தால் அதை நீங்கள் பெற்றோருக்கோ அவர்களுக்கோ கொடுத்து மற்ற அதை கிளீன் பண்ணி செய்ய வேண்டியதை செய்து அடுத்த 4 கிழமைக்கு ஏற்றாறு பாடசாலையை தயார்படுத்தி வைத்தீங்கன்னா சரி. இந்த 2 செயல்பாடுகளை தவிர எங்களோட இணைந்த 2-3 அதிபர்கள் புதுக்க வந்திருக்கிறீங்க. அந்த செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறீங்க. முக்கியமாக தளத்துவோய மகாதோவ கீழ்நிலை பள்ளி போன்ற கீழ் தமிழ் வித்தியாலயம் 2 அதிபர்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ரூபன் தன்னுடைய புள்ளி விவரங்களை சொல்லும்போது சொல்லலாம். தொடர்ந்து நான் ரூபனை வரவழைக்கிறேன். ரூபன், நீங்கள் இந்த புள்ளி விவரங்களோட பரீட்சை சம்பந்தமான விடயங்களோடும் முக்கியமாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல இருக்கிற சில முன்னேற்பாடுகளையும் ரூபன் இருக்க சொல்லுங்க. இல்லை ஆசிரியர் அதிபர்களுக்கு நன்றி. எல்லாருக்குமே நன்றி முரளி அண்ணா, நன்றி. இதுல இணைஞ்சிருக்கிற மதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் ஐயமுட்டின் சார்பில் இனிய கால நேர வணக்கங்கள். நாங்கள் இப்பொழுது 146 அடுத்த இது காலப்பகுதிக்குள்ள வந்துட்டோம். அந்த புது காலப்பகுதிக்கான ஒரு ஆண்டு கணக்கறிக்கைக்குள்ள நிற்கிறோம். இப்போ இந்த காலப்பகுதியில வந்து இப்போ முரளின்னு சொன்ன மாதிரி இதுல முக்கியமானங்கிற செயல் திட்டம் வந்து முழுக்க ஓலவல் பரீட்சைக்கான ஆரம்ப செயற்பாடாகவே இருக்குது. அப்ப அந்த ஆரம்ப செயற்பாடுகள் 47 இப்ப நாங்கள் சேர்ந்திருக்கோம் 47, 48ஆம் ஆண்டு 147, 148ஆம் வாரத்துக்கான மீளாய்வு கூட்டம் இது. அப்ப இதுல முக்கியமாக நாங்கள் பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கிற ஓலவல் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துகின்ற நமது முன்னோடி மாதிரி பரீட்சைக்கான செயல்பாடு கடந்த 2 வாரமாக நாங்கள் விண்ணப்பங்கள் கோரியிருந்த நாங்கள் அந்த விண்ணப்பங்கள் வளமையை விட மிக அதிகமாக 300க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஆனால் நேர கட்டுப்பாட்டு அடிப்படையில் நேரு 12 மணிக்கு அந்த சிஸ்டம் ஓப்பன் இருக்கிறோம். இனி எக்காரணம் கொண்டும் மேலதிக விண்ணப்பங்கள் எதுவும் உள்வாங்கப்பட மாட்டாது. தவறவிடப்பட்ட பாடசாலைகளுக்கு நாங்கள் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எங்களோட பிடிஎஃப் ஃபார்மேட்டை அப்படியே போடுவோம். ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போடுவோம். அப்புறம் அந்த பள்ளிக்கூடங்கள் அதை பிரிண்ட் பண்ணி எடுத்து தங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்ளை பண்ணின பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கான படிவங்கள் அனுப்புவோம். நாங்கள் மோஸ்ட்லி எல்லா பள்ளிக்கூடத்தோட நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களோட பதிவுகளை திருப்பி மீளாய்வு செய்வோம். அடுத்தது வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஐயமுற்று உணவு திட்டத்தில் பங்கு பெற்ற பாடசாலைகள் 100% பங்கு பெற்றோணுமன்றது நாங்கள் 100% எதிர்பார்ப்போம். தவறுகின்ற பள்ளிக்கூடங்கள் தொடர்ச்சியாக ஐயமுற்றின் பயணத்திலிருந்து இணைஞ்சு கொள்ள முடியாது. உணவு வளங்கள் மட்டும் எங்களோட திட்டம் இல்லை. உணவு வளங்கள் ஊடாக கல்வியை தக்க வைத்தலால் அடிப்படை நோக்கம். அப்ப ஐயமுற்றின் பாடசாலைகள் யாராவது இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்க தவறு இருந்தால் அவை ஐயமுற்றின் செயற்பாடுல இருந்து தவறியதாக கருதப்படும். அந்த அடிப்படையில நாங்கள் உலவல் பரீட்சை செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். அதுக்கு மேலதிகமாக 40 அல்லது 45 நாட்கள் கொண்ட ஒரு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அதுக்கான செயலட்டைகளும் ஆன்லைன் எக்ஸாம்களும் போல பின்னேரங்களில் ஆன்லைன் எக்ஸாம் நடைபெறும். மேலதிகமாக சயின்ஸும் செய்யறதுக்கு ட்ரை பண்றோம் ஆன்லைன் எக்ஸாம்ல. இப்போ மேத்ஸ் சயின்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் பின்னேரங்களில் நடக்கும். காலமையில நாங்கள் செயலட்டைகளும் மாலை நேரத்தில் மறுநாளுக்கான விடைகளையும் போடுவோம். வழமை போல மாணவர்கள் ஞானாந்த செயற்பாடுகள் 45 தினங்கள் இந்த செயற்பாடு நடைபெறும். இந்த அடிப்படையில வந்து இன்றைய கணக்கறியை பற்றி நாங்கள் நேரடியாக பார்க்கின்ற பொழுது இதுல மிகவும் சந்தோஷமானபடியா நாங்கள் போன முறை எதிர்பார்த்தபடி எங்களுடைய ஒட்டுமொத்த கணக்கறிக்கை வந்து இப்போ சிங்கிள் டிஜிட்ல வந்திருக்குது. எங்களுடைய அவரேஜான செலவு அப்போ சிங்கிள் டிஜிட்டுக்கு அண்டர் $10க்கு $9.96 per average cost. ஐயமுட்டனுடைய சராசரி ஒரு உணவு வளங்களுக்கான செலவு தரப்பட்ட புள்ளிவரத்தின் அடிப்படையில் இது 100% அல்ல, ஒரு 98% புள்ளிவரம். 98% சரி என்ற அடிப்படையில 9.96 ₹9.96 ஒரு உணவுக்கான ஐயமுட்டனுடைய சராசரி செலவாக பதிவிடப்பட்டிருக்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு சிங்கிள் டிஜிட்ல கொண்டு வந்திருக்கிறோம். இதை தொடர்ந்து தக்க வைக்கிறதா நாங்கள் வெற்றி. இந்த காலப்பகுதியில வந்து பாடசாலை 10 தினங்கள் நடைபெறவில்லை.
சில பாடசாலைகள் 9 தினமும், சில பாடசாலைகள் 8 தினங்கள். தீபாவளி விடுமுறையும் அதை தொடர்ந்து அடுத்த நாள் வந்து கௌரி விரதமோ என்ன ஒரு இதுக்காகவும் மேலதிகமான விவரங்கள் விடப்பட்டு சில மாவட்டங்களில் 9 நாட்களும் சில மாவட்டங்களில் 8 நாட்களும் பாடசாலைகள் நடைபெற்றன. அந்த அடிப்படையில் இந்த 2 வாரத்தில் 16,302 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். பயன்பெற்ற மொத்த மாணவர்கள் 16,392. ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு ஐயமுட்டினுடைய அவரேஜ் கோஸ்ட். நீங்க அந்த இல்லாத பள்ளிக்கூடத்தின் உங்களுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒவ்வொரு அவரேஜ் கோஸ்ட் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமான சராசரி செலவு ஐயமுட்டினுடைய கணக்கறிக்கையில் ₹9.96 பதிவிடப்பட்டிருக்கிறது. சிறந்த இலக்கு அடையப்பட்டிருக்கிறது. சிறப்பான பாராட்டுகள் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் உங்களோட செயற்பாடுகளுக்கு. இந்த புள்ளிவரத்தை நாங்கள் மேலும் விரிவாக பார்க்கிற பொழுது ஆக கூடின செலவு இந்த காலப்பகுதியினுடைய அதி கூடின செலவு வந்து ₹19.41. அது கூடின செலவு ₹19.41. கடந்த காலத்துல 18,000 இருந்தது. ஆனால் அந்த அவரேஜ் கோர்ஸ் ஒரு பள்ளிக்கூடம் முதல் தடவையா நீண்ட காலத்துக்கு பிறகு ₹19.41 செலவை கூட்டியிருக்கு. அதை பற்றி கலைப்போம். பழமை போல ஆக குறைஞ்ச செலவு 0. அப்ப இங்க செலவில்ல வீச்சு வந்து 0க்கும் ₹19.48 முடியே தான் இருக்குது. இந்த அடிப்படையில நாங்கள் 3 கேட்டகரியா பிரிக்கலாம். டாப் ரேஞ்சுக்கு இருக்கிறது 15க்கும் 20க்கும் இடப்பட்ட வீதத்துல வந்து ₹15 ₹20 உட்பட்ட செலவு வீச்சுல 35.44% பாடசாலைகள் ஒட்டுமொத்தமான பாடசாலைகள்ல அன்னளவா 1/3 35.48% பள்ளிக்கூடங்கள் டாப் ரேஞ்சில் இருக்குது 15க்கும் 20க்கும் இடையில. அடுத்த மிடில் ரேஞ்சில் 10க்கும் 15க்கும் இடையில இருக்கிற பள்ளிக்கூடங்கள் 16.13. இப்போ 16.13% பாடசாலைகளோட செலவில்ல வீச்சு 10/15 இருக்குது. 10க்கு கீழே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் 48.38. அப்ப அன்னளவாக 50% இலக்கு 10க்கு கீழே இருக்குது. அதுல மேல இல்லையில கொஞ்சம் பள்ளிக்கூடங்கள் புதுசா மூவ் பண்ணி இருக்கு. உண்மையில செலவு கட்டுப்பாடு கீழே இருந்த சில பள்ளிக்கூடங்கள் ஒரு முயற்சியோட அங்க மேல போயிருக்குது. அதெல்லாம் இந்த முறை அந்த மேல எல்லாம் கூட இருக்கு. இருந்தாலும் கூட ஓவராலா அங்கோட செலவு கட்டுப்பாடு சிறப்பா இருக்குது. இது நிதி ரீதியான அறிக்கையின் அடிப்படை. அப்ப நாங்க உண்மை புள்ளிவரத்தின் அடிப்படையில எங்களோட நிர்வாக செயற்பாடுகளின் நிமித்தம் எங்களோட செயற்பாடுகள் மிகவும் திருப்தியாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். இந்த நல்ல விடயத்தை சொல்லிக்கொண்டு சில விடயங்கள் நிர்வாக ரீதியில கணக்கு வைப்பு ரீதியில சில சிக்கல்கள் இருந்தது. நேற்று எனக்கு தெரியும் நாங்கள் இந்த இதுல சம்பந்தமாக கதைச்சு நாங்கள் படுக்கைக்கு 12 மணி சில குறிப்பா சொல்ல போனா ஒரு பள்ளிக்கூடம் விட்டு ஒரு தவறுல வந்த பிரச்சனை எங்களுக்கு எல்லாம் கதைச்சு முடிய நான் நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடம் வந்து எதோ நடந்த பசர கலைமகள் நீங்க பதிவு செய்யக்க அவரேஜ் கோஸ்ட் 255 போட்டுட்டீங்க. மாணவர்க்கு எண்ணிக்கை நோயில ₹255 அவரேஜ் கோஸ்ட போட்ட உடனே எங்களோட முழுக்க பிழைச்சிட்டு அதை பிக்ஸ் பண்ண போய் நிறைய சிக்கல் வந்து நாங்க 4 பேர் நெருங்கின கட்டுறாங்க. இரவு நாங்க படுக்கைக்கு 12 மணி. அப்ப இதுல பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா அதான் திருப்பி சொல்றோம். இந்த கணக்கு அறிக்கைகள் நீங்க சரியா செய்தீங்கன்னா எங்களுக்கும் வேலைப்படுவதும் குறைக்கலாம். இலகுவாக சரியான துல்லியமான புள்ளிவரத்தை எடுக்கலாம். சில தவறுகள் நீங்க விடுறதால இப்ப நீங்க போடுற கூகுள் ஃபார்ம் தான் எங்களோட அடிப்படை பேஸ். மேனுவல் ஃபார்ம் வந்து நாங்கள் ஒரு பேக்கப் தான் பாவிக்கிறோம். என்னன்னா உங்களோட தகவலை சரி வந்தால் அங்கதான் செக் பண்றோம். இப்ப நேற்று 2-3 பள்ளிக்கூடங்கள் தனியாக பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய சில பள்ளிக்கூடங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா 3 பள்ளிக்கூடம் கணக்கறைக்கு வந்து விடுபட்டு இருந்தது. சாரி 4 பள்ளிக்கூடத்தின் கூகுள் ஃபார்ம் இல்லை. அப்ப திருப்பி தான் அதுலயும் ஒரு 3 பள்ளிக்கூடத்தின் புள்ளிவரம் எடுக்கக்கூடிய இருந்தது எப்படி என்றால் மேனுவல் ஃபார்முகளால ஒரு பள்ளிக்கூடம் கூகுள் ஃபார்மும் கிடைக்கல, மேனுவல் ஃபார்மும் இல்லை. அப்ப அந்த புள்ளிவரம் அதான் 98% சொல்றேன், 100% சொல்லல. அப்ப இந்த தகவல்கள் பல வழியால ஏற்படுது. ஒன்று வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்க வலு கவனமா இருக்கணும். அந்த அவரேஜ் கோர்ஸ் போடுற இடத்துக்கு மாணவர்க்கு எண்ணிக்கையும் கவனமா போடணும். மாணவர்க்கு எண்ணிக்கையை 15.45 போட்டு அவரேஜ் கோர்ஸ் மாறி 250 போடைக்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் குழப்பி போடும். அந்த பிளான் நேரம் நடந்திருந்தது. அப்போ அதை கரெக்ட் பண்ண வழி கிடைக்க சம் ரீசன் எங்களுக்கு இல்லாம குழம்பிட்டு திருப்பி நாங்கள் இருந்து ஒரு மனத்தியலமா இந்த வேலை செய்ய வந்தது. அப்ப அதுல கவனமா இருந்தோம். மற்றது என்ன அமௌண்ட் என்னன்னா நீங்கள் இப்ப எங்கட இந்த சிஸ்டத்துல எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா 2 கிழமை அது ஆட்டோ ஜெனரேஷன் சிஸ்டம். அப்ப நாங்கள் எப்ப அந்த ஸ்டார்டிங் டேட் போடுறோமோ இந்த மாதம் போட்ட மாட்டா 10ஆம் தேதியில இருந்து 31 சாரி 20ல இருந்து 31 அந்த ஸ்டார்டிங் டேட்டும் எண்ட் டேட்டையும் நீங்கள் மாற்றக்கூடாது காலம். நீங்கள் அந்த குறிக்கப்பட்ட நாள்ல உணவு வழங்காட்டி ஒரு 0 மட்டும் போடுங்க. தயவு செய்து 2 0 போடாதீங்க. உணவு வழங்கலையா ஒரு 0 மட்டும் போடுங்க.
அதுக்கு மேலேயே வேற டொட்டோ கமாவோ ஒன்றும் போடாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம். நீங்க போற ஒரு எழுத்து பிழைச்சால் அது கம்ப்யூட்டர் எரர் தான் கொண்டு போகும். அதை கூகுள் ஃபார்ம்ல வேலை அதான் சரியான சென்சிட்டிவ் கூகுள் ஃபார்ம். அப்ப நாங்க சொல்ற டேட்ல உணவு வழங்கையிலேயே ஒரு பூச்சியத்தை போடுங்க. நீங்கள் போன உதாரணமா சொல்ல போனா போன திங்கட்கிழமை ஸ்கூல் நடக்கல, ஆனா எங்களோட சிஸ்டத்துல போன திங்கள் முதல் நாளா கருதுறோம். அப்ப உணவு வழங்காத பள்ளிக்கூடங்கள் அந்த பூச்சியத்தை போடுங்க. செவ்வாய்க்கிழமை கொடுக்குறீங்களா அந்த டீட்டெயில்ஸை போடுங்க. புதன் கொடுக்கலையா பூச்சியத்தை போடுங்க. வியாழன் கொடுக்கலையா பூச்சியம். அப்ப உணவு வழங்கப்படாத தினத்துல தொடர்ச்சி தன்மை எங்கட டேட்டை மாத்தாதீங்க. சில பள்ளிக்கூடங்கள் நீங்க கொடுக்குற டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை மாத்த வழி கிடைக்க பிரச்சனை வருது. உண்டு. ரெண்டாவது, இந்த இலக்கங்கள் ரூபாய் தொகையில போடைக்க உதாரணமா 15 ரூபாண்டா 15 மட்டும் போடுங்க. 15.00 போடாதீங்க. ஆனா 15க்கு மேல 0.1 வந்தால் அதை போடுங்க. அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு பிறகு ஒரு டெசிமல் வந்து 0 மேல போகக்கூடாது. 15 ரூபாண்டா 15 மட்டும் நிப்பாட்டுங்கோ. நீங்க கணக்கு கொப்பியில் எழுதுற மாதிரி 0.00 போடாதீங்க. அப்ப அந்த பிழை நடந்திருக்கு. அதை விட பள்ளிக்கூடங்கள் வந்து நீங்கள் சில பதிவுகளை செய்ய நீங்க உங்களோட சிஸ்டத்துல அனுப்பிச்சாண்டு காட்டும். சப்மிட் ஆண்டு வருதோன்னு பாருங்க. இப்ப அப்படி ஒரு பள்ளிக்கூடம் காட்டுறா எங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வரையில. இப்ப நீங்கள் போட்டான்னு சொன்னா ரைட், அது எங்களுக்கு வந்து கிடைக்கல. அப்போ எப்போ சப்மிட் பண்ணினா பிறகு சரியா சப்மிட் பண்ணப்பட்ட இது வருதோன்னு பாருங்க. அதுல என்ன பிரச்சனை? சில இடம் அதுல உங்களோட கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ட்ராப் பண்ணி கொண்டு இருக்கலாம். சென்ட் பண்ற நேரத்துல இன்டர்நெட் ட்ராப் பண்ணி இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்ப இந்த எரர்களை ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணுங்க. 100% செய்ய வேண்டாம், மிச்சம் நாங்கள் பிக்ஸ் பண்றோம். ஓரளவுக்கு செய்து விட்டீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் நேற்று நிறைய விஷயங்கள் பார்த்தோட சிலதை நாங்களும் இப்ப இலவப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதான் அப்புறம் நான் காலமா திருப்பி எழும்பி காலமா இருந்து மிச்ச வேலை செய்தேன். அதான் இந்த அதிகால சில அதிபர்மாருக்கு மெசேஜ் அனுப்பி பண்ணிக்க ஒரு 3 மணி இருக்கு பண்ணிக்கிறேன், சில மெசேஜில் போட்டிருப்பேன். அப்ப இதை கணக்கு வாய்ப்புல சீர்சரிங்கண்டா இலகுவாக இதை கொண்டு போகலாம். இது முதலாவது. இதுக்கு அடுத்ததா இந்த பள்ளிக்கூடங்கள்ல வரைக்க நான் கணக்கறைக்கு அடிப்படையிலே போறேன். இதுல கணக்கறிக்கையில எங்களுக்கு கணக்கறிக்கை படிவம் கிடைக்காத கூகுள் ஃபார்ம் கிடைக்காத பள்ளிக்கூடங்கள் குண்டசாலை விவேகானந்தா, மகாதோவா, பிரேக் தமிழ் வைத்தியாலயம், பெட்டவித்து. இந்த 4 பள்ளிக்கூடத்துல கூகுள் ஃபார்ம் ஒபிஷியலா கிடைக்கல. ஆனா அதுல 3 பள்ளிக்கூடத்துல கணக்கறிக்கை ஃபார்ம் இருந்தது. ஒரு பள்ளிக்கூடத்துல கம்ப்ளீட்டா 2மே இல்லாதால எங்களுக்கு அது கரெக்ட் பண்ணலாம் போயிட்டு. அதை பற்றி பார்த்து கொடுக்கும். அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசறை கலைமகள் கம்ப்ளீட்லி ரோங்கா என்ற பண்ணியிருந்தீங்க. வேலை கவனமா செய்யுங்க. அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியானபடியா கொடுங்க. எவரேஜில் கொண்டு போய் 255 போட்டு மாணவர் எண்ணிக்கையில 12.45 போட்டீங்கன்னா 2 பிழை எடுத்த பிள்ளை விடுறீங்க. மாணவர் எண்ணிக்கையும் பிள்ளை விடுறீங்க, எவரேஜையும் பிள்ளை விடைக்கு எங்களோட ஒட்டுமொத்தமா ஓவராலா வர எல்லா ஸ்கூலின் என்ட்ரியும் பழுதாகிட்டு. அந்த தவறை கவனமா பார்த்து கொடுங்க. இந்த அடிப்படையில வந்து இதுல முதலாவது பள்ளிக்கூடம் இன்றைக்கு செலவில் வீச்சின் அதி உச்சமா இருக்கிற பள்ளிக்கூடம் வந்து செல்வாநகர் ஜிடிஎம்எஸ். ஒரு மாணவர் பயன்பெற்ற மாணவர்கள் 828 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 19 ரூபாய் 41 சதம். தற்பொழுது கையிருப்பு 5480 ரூபாய். இப்ப செல்வாநகர் ஜிடிஎம்எஸ் சார்பில் இணைஞ்சிருக்கீங்களா? டீச்சர் இருக்கிறீங்களா? செல்வாநகர் ஜிடிஎம்எஸ் மார்க் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம். இது ஏற்கனவே ஒருக்கா வராம இருந்து நீங்க தொடர்ந்து வருவீங்கன்ட்டு எனக்கு உத்தரவாதம். இந்த பள்ளிக்கூடம் இது 2வது போனிங், கவனமாக பார்ப்போம். அடுத்த 2வது கண்டி கலைமகள் 313 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 18 ரூபாய் 45 சதம். கையிருப்பு 4673 ரூபாய். கண்டி கலைமகள் இருக்கிறீங்களா சார்? டீச்சர் ஓகே. உங்களோட பள்ளிக்கூடத்தின் செயற்பாடுகள் எப்படி டீச்சர் இருக்குது? இப்ப செலவு நீங்க உண்மையில ஒரு கட்டுப்பாடு செலவு கூடி இருக்கு, ரீசன் இருக்கா டீச்சருக்கு? அப்படி இல்ல சார். ஆனா இந்த முறை கொஞ்சம் எங்களுக்கு கிடைச்சது குறைவு சாமா, அதனால இந்த முறை கொஞ்சம் இல்ல பரவாயில்ல. இப்ப உங்களுக்கு விளங்குன்னா சரி டீச்சர். செலவு கூடுதல்டா சமூக பங்களிப்பு குறைஞ்சிருக்காண்டு எதிர்பார்க்குறீங்க, ரைட்? ஓகே. அந்த இடத்துல ஏதாவது செய்ய முடியுமோன்னு ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் ஃபைன். அதுல பிரச்சனை இல்லை. கேட்கறேன் ரீசனா நீங்கள் செலவுகள் கூடியிருக்க பொருள் விலை கூடி இருக்கலாம், செலவு சிக்கனங்கள் இல்லாமல் பொருட்கள் மேலதிகமாக கொள்ளம் செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது பொருள் விரியம் அல்லது மேலதிக உணவு தேவை இருக்கலாம். என்னதுக்கு கூடுதல்ன்றது நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா காணும். அவ்வளவுதான் கேட்கறேன். பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது இடர்பாடு இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், இல்ல. மத்த பிரச்சனை எல்லாம் போகுது. ஓகே. நன்றி டீச்சர். எக்ஸாம் போட்டீங்களா? ஓம் சார். ரைட். ஓகே. வெரி குட். தேங்க்யூ. அடுத்த கருங்காலிக்குளம் ஜிடிஎம்எஸ் 541 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 18 ரூபாய் 1 சதம். ஸ்டாண்டர்டான செலவா வந்து கொண்டிருக்க வேண்டியது.
தற்பொழுதைய கையிருப்பு 1629 ரூபாய் 80 சரியான புள்ளிவரம். கருங்காலிக்குளம் பாடசாலை சார்பில் சார் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? அதிபர் இருக்கிறீங்களா கருங்காலிக்குளம் பாடசாலை? ஆம் சார், குட் மார்னிங். அதிபர் குட் மார்னிங் சார். நீங்க வந்து ஜாயின் பண்ணாக்க முதல்ல நன்றி சார். நான் என்னோட கதைச்சேனா வந்துருக்கீங்க சார். நீங்க இப்ப ஆக்டிங்கா இந்த ஸ்கூலை பொறுப்படுத்துறீங்க பழைய அதிபர்கிட்ட ஓய்வுக்கு பிறகு. சார் இப்ப இந்த திட்டத்தை பற்றி இப்ப நீங்கள் இதை ஒரு பதில் அதிபராக இருக்கிற காலப்பகுதியில் எப்படி உணர்றீங்க சார்? ஓம் சார், நான் புதுசா அங்க வரையில தானே முதல்ல இருந்தேன்னா எங்கட ஸ்கூல் நிலவரம் எனக்கு தெரியும் முதலே. அப்ப எங்கட ஸ்கூல் நிலைமை கட்டாயம் எங்களுக்கு இது தேவை சார். அப்ப தொடர்ச்சியா நாங்கள் அதை ஏற்கனவே செய்து வரைக்குள்ள அதன் பயன்பாடு எனக்கு தெரியும். மிக முக்கியமான இது. அதோட இதோட இணைஞ்சிருக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு அங்க வேற தேவைகளும் இருக்குத்தான். இந்த முன்னோடி பரீட்சை மற்றது வேற வகுப்புகள் செய்யறது இப்படியான தேவைகளை உங்களோட சேர்ந்து நாங்கள் பயணித்தா வேற பயன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார். அந்த வாய்ப்புகளை தந்து உதவ உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். இல்ல கண்டிப்பா நாங்க எங்களால முடிஞ்ச உதவிகள் சார் காலப்பதில் உங்களால ஏற்கனவே செய்திருக்கோம். கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை செய்வோம். நீங்களும் தொடர்ச்சியா எங்களோட நம்பிக்கையா பயணிக்கிற பொழுது எங்களோட சக்திக்கு உட்பட்ட வகையில நாங்கள் வந்து ஆதரவு சொல்ல மாட்டோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு உரிய காலத்துல ஒரு வேலை செய்வோம் சார். அதில் யோசிக்க வேண்டாம். எங்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடு இருக்கலாம், ஒரு லிமிட் இருக்குது. எங்களோட லிமிட்டுக்குள்ள எங்களால் முடிஞ்சா நிச்சயமா செய்வோம் சார். அதுல பிரச்சனை இல்லை சார். நன்றி சார். எக்ஸாம் போட்ட நீங்களானே சார்? ஓகே, வெரி குட். நன்றி சார். உங்களுக்கு கணக்கறிக்க சரி சார். நன்றி. கணக்கறிக்க வந்துருக்கு. அடுத்தது கொட்டடி நமச்சிவாயம் 1000 ஒரு பெரிய மாணவர் இந்த பள்ளிக்கூடம் தான் கூட பயஸ் நம்பர் இருக்கு. இல்ல, அடுத்தது 1052 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 17 ரூபாய் 4%. தற்பொழுதைய கையிருப்பு 4405 ரூபாய். கொட்டடி நமச்சிவாயம் ஒரு சிறந்த செயற்பாடை மேற்கொள்ள ஒரு பள்ளிக்கூடம் உண்டு. உண்மையில அதிபர் இணைஞ்சிருக்கிற தடவையா ஒரு புதிய அதிபர் இதை பொருட்படுத்தா பிறகு அதிபர் வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்று கொள்றோம் சார். சார் இப்ப உங்களோட காலப்பகுதியில நீங்க அநேகமா இப்ப பொறுப்படுத்து 3-4 மாதம் இருக்கும் நினைக்கிறேன் சார். இந்த காலப்பகுதியில இந்த ஐயமுட்டின் செயற்பாடு உண்மையில சிறப்பா இருக்குது. பள்ளிக்கூடத்தின் இனிய செயற்பாடுகளும் சரி, உணவளங்கள் செயற்பாடும் சரி, அதன் ஒரு வெளிப்பாடாக தான் உங்களோட பாடசாலைக்கு ஒரு தெரிஞ்சவரோட விஜயம் செய்து சில இதில் பார்க்க சொல்லி விட்டு நாங்கள் நம்பிக்கையில ஒரு மிக சந்தோஷப்பட்ட உங்களோட செயற்பாடுகள். சார் சொல்லுங்க சார், எப்படி சார் உங்களோட பள்ளிக்கூடத்தின் செயற்பாடு ஐயமுட்டின் சார்பிலையும் பாடசாலை மாணவர்கள் கற்றல் செயற்பாட்டிலையும் எப்படி பங்களிச்சு கொண்டிருக்கு சார்? குட் மார்னிங் அண்ணா. மார்னிங். ஆமா, அதிபர் இருக்கிறார் நினைக்கிறேன். அதிபர் கதைங்க. அது வந்திருக்கிறார். அதிபர் டீச்சர். சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங். மார்னிங். என்னென்றால் உண்மையில இந்த செயற்பாடு வரவேற்கத்தக்க விடயம். நான் புதுசா பாடசாலை பொறுப்பேற்று 2.5 மாதங்களா ஆகின்றன. இந்த காலப்பகுதியில ஐயமுட்டுண்ட செயற்பாடுகள் எங்களுக்கு பூரண திருப்தி அளிக்கின்றது. உண்மையில பெற்றோர்கிட்ட பங்களிப்போட சில உள்ளீடுகளை பெற்றுக்கொள்றோம். அதே வேளை உங்களோட நிதியுதவியும் எங்களுக்கு பெரிய அளவில் உதவுகின்றது. அந்த வகையில இந்த செயற்பாடு தொடருவதற்கு நான் பூரண ஆதரவு வழங்குவேன் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். நன்றி சார். உண்மையில நீங்கள் பொருட்படுத்தா பிறகு நிறைய மாற்றங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. உண்மையில இந்த ஆசிரியர் மாதிரி சிறப்பா செய்தாலும் அதுக்கு நீங்கள்லாம் ஒரு உறுதியா வழிகாட்டியா இருக்கிறீங்க சார். சிறப்பான பாராட்டுகள். பாடசாலையில நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கிறதா சமூக இதில் பார்க்கக்கூடிய இருக்கு என்ன சார்? ஆமாம், ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்கு. உங்களோட எக்ஸாமுக்கு நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறோம். அந்த எக்ஸாமோட ஏற்கனவே இருக்கிற செயற்திட்டங்களையும் நான் கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன். இந்த முறை ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கூட்டலாம்னு நான் யோசிக்கிறேன். அதுல இந்த உணவு வளங்கள் சேர்த்துட்டோம். எங்கட பள்ளிக்கூட பிள்ளைகளை பொறுத்தவரையில அது பூரணமான ஒத்துழைப்பு வழங்குது. நன்றி சார். நன்றி சார். மெட்ரஸ் சார், இப்ப இதுல உங்களுக்கு ஏற்கனவே கலைச்சினாங்க அந்த ஆசிரியர் பயிற்சி கலாச்சாரியா என்ன சார் முரளியன் அந்த அதுல இருந்து ஒரு இது செய்யற பேர் காய்ச்சிறாங்களா? அதை திருப்பி ஃபாலோ பண்ணி தாரோம் உங்களுக்கு என்ன? உங்களோட அம்பியவான் சார் காய்ச்சவரோ இல்ல கதைக்கையில இப்ப காலேஜ்ல இருந்து 2 பேர் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருக்கணும். ஆனா ட்ரைனிங் காலேஜ் ஆக்கள் இன்னும் தொடர்பு கொள்ள இல்ல. நீங்க ஒருக்கா ட்ரைனிங் காலேஜ்ல உங்களுக்கு அம்பியவான் சார் தெரிஞ்சு அவரை உங்களுக்கு கதைங்க, நானும் கதைக்கிறேன். நம்பரை தார நானும் கதைக்கிறேன் சார். ஓகே. அபிராமி டீச்சர், இதுல உணவளங்கள் செயற்பாட்டுல ஏதாவது சிக்கல் இருக்கா? பேர் தெரியல, பேர் ஓகே. என்ன சிக்கல் இருக்கா? செயற்பாடு எப்படி இருக்குது? ஒரு சிக்கலும் இல்லையா? பிரின்சிபலும் எங்களோட சேர்ந்து நல்ல மாதிரி ஒத்துழைச்சு கொண்டு
வளமையா போற மாதிரி நல்ல மாதிரி போய் கொண்டிருக்கு. இது சிக்கலும் இல்லாத நல்ல மாதிரி இன்னும் கூட செயற்படும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். வழியா செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையா. இந்த சிலாக்கள் இஞ்சது வரைக்கும் உங்களோட பள்ளிக்கூடத்தை தான் நாங்கள் இப்போ முன்மாதிரியா டவுனுக்கு இருக்கக்கூடிய அனுப்புறோம். இந்த டவுனுக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தெரிய ஒரு நகரப்புறத்துல அப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்றது நாங்கள் வெளியில சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. ஆனா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதால எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா திருப்தியா இருக்கு. நன்றி, அப்படியே வந்து செயற்படுங்க. வந்த உங்களோட மாமா நல்ல மாதிரி சொல்லிப்பட்டு போனாரு எங்களை ஸ்கூலை பத்தி. இல்ல மாமா மச்சான்ன்றதை விட ஒரு பொது பணியாத்தானே பாக்குறேன். இப்ப இந்த வாராக்கள் இப்ப அவ வந்து ஒரு சமூகையில பார்க்க வேணும். என்ன இப்ப இந்த வாராக்களுக்கும் தெரிய வேணும் பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு தேவை இருக்குது. உண்மையில வந்து வெளிநாட்டுல இருந்து வாராக்கள் யோசிக்கிறது கோயிலைத்தான் கட்டணும்னு யோசிக்கிறேன். இப்போ கோயிலை விட பள்ளிக்கூடங்கள்ல தேவைதான் கூட இருக்குன்றா உண்மையான அர்த்தம் என்ன. அப்ப அந்த வழியில தான் நாங்க உடனே பாக்குறோம். மொழியின் அடிக்கடி சொல்லுவார், அந்த கோயில்ல இருக்கிற உண்டியல் வந்து வைத்தியசாலைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு தான் பயன்படுத்தணும். உண்மையில கோயில்ல வைக்கிற உண்டியல்கள். ஆனா அங்க சோதனை அப்படி செய்கிறே இல்லை. அதான் பெரிய ஒரு பிரச்சனை. ஓகே, நன்றி சந்தீப். ஓகே, தொடர்ந்து பயணிங்க. ஓகே நன்றி. ஓகே, நன்றி. அடுத்தது குட்டியபுரம் GTMS 356 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு ₹16.99. தற்பொழுதைய கையிருப்பு ₹13,880. குட்டியபுரம் பாடசாலை சார்பில் டீச்சர்ஸ் சார் இருக்கிறீங்களா? குட்டியபுரம் பாடசாலை அன்மியூட் பண்ண இல்ல, பரவாயில்ல. மார்க் பண்ணிட்டு செல்வானரும் குட்டியபுரம். இந்த 2 பள்ளிக்கூடம் ஏற்கனவே பெறாமல் ஒரு காய்ச்சி கொண்டிருந்தது. ஓகே, 2வது சிஸ்டம். ஓகே, அடுத்தது மயிலினி சைவமகாவித்தியாலயம் 545 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹16.42. தற்பொழுதைய கையிருப்பு ₹84,390. மயிலினி பாடசாலை சார் இருக்கிறீங்களா? அதிபர் இருக்கிறீங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உண்மையில உங்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டுகள். உண்மையில உங்களோட செயற்பாட்டை நாங்கள் இப்போ ஒரு முன்மாதிரியா பாக்குறோம். என்னன்னா, நீங்க சமூக ரீதியில பாடசாலைக்கு நேரடியாக ஐயமுட்டுக்கான நிதி கிடைக்கப்பட்டாலும் கூட அந்த சிஸ்டத்தை வடிவா முறையா செய்கிறீங்க. அந்த கட்டுப்பாட்டு செலவு இப்போ 84,000 போன ஒரு வாக்கிய 1,00,000 மேல இருந்தது. ₹84,390 நிதி இருந்தாலும் உங்களோட செலவு கட்டுப்பாடும் நிர்வாகம் அந்த ஐயமுட்டன் இந்த இதில் நீங்க பங்கு பெற்றது உண்மையில வரவேற்கத்தக்க அப்படியும். அதுக்கு சிறப்பான பாராட்டுகள் உங்களுக்கு சார். சொல்லுங்க சார், இப்ப இந்த திட்டத்துல இப்ப தொடர்ந்து என்ன மாதிரி சமூக பங்களிப்பு போய் கொண்டிருக்கு? எல்லோருக்கும் வணக்கம். எங்களுக்கு அடுத்த வருஷம் 3ஆம் மாதம் வரைக்கும் இந்த காசு ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு இரட்டையும் இருந்து கிடைச்ச காசு காணும் என்று நினைக்கிறேன். நான் இன்னும் 2 பேரோட கதைச்சிருக்கிறேன். அவே அந்த உதவி கிடைச்சா எங்களுக்கு ஏப்ரல் மே மாதங்களுக்கும் காசும் சில நேரம் கிடைக்கலாம். அதனுடைய நான் உங்கண்ட செயற்பாட்டோட சேர்ந்து அவர்கள்ட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே ஐயமுட்டு இந்த செலவு கட்டுப்பாட்டோட நாங்கள் அந்த உணவு திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இடர்பாடு இருக்கா சார்? திட்டத்தை செய்கிற சமூக ரீதியில பங்களிப்பு எல்லாம் தாராளமா இருக்கா சார்? ஆமா, அந்த வளமையாக அந்த மாணவர்கள்ட்ட இருந்து கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த ஐயமுட்டன் பாத்திரத்துக்கு மாணவர்களினுடைய பங்களிப்பும் கிடைச்சி கொண்டிருக்கிறனால அந்த செலவு கட்டுப்பாட்டின்படி நாங்கள் போகக்கூடியதா இருக்கு. எங்களுக்கு பாடசாலை மூடிய தோட்டம் இப்ப தற்சமயம் இல்லை. நாங்கள் திருப்பி ஜனவரிக்கு தான் தொடங்க போறோம். இல்ல, தோட்டத்தை தான் சார் உங்களோட பள்ளிக்கூடத்துல தோட்டம் தான் சார் முக்கியம். ஏன்னா ஆரம்பத்துல எல்லாம் நீங்கள் ஒரு நேஷனல் ரீதியில விருது பெற்ற பள்ளிக்கூடங்கள் பாடசாலை தோட்டத்துல. அப்ப அதே கொஞ்சம் நல்ல பாதுகாப்பான இடம். தோட்டம் வந்து ஸ்கூல்ல சென்டர் பாதுகாப்பு நடுவில் இருக்கு. என்ன சார் நல்ல பாதுகாப்பா செய்யக்கூடிய இடமா அது கொஞ்சம் கூட கவனப்படுத்தீங்கன்னா. சரி சார், நீங்க உங்களோட வசதி இல்லாதே நீங்க முன்னேறி கொண்டு சமூகத்தை இணைச்சு வச்சிருக்கீங்க, தோட்டம் செய்யறீங்க, ஆலயங்களோட இணைஞ்சிருக்கீங்க. அவருடைய வெற்றிகரமான பயணமா இருக்கு உங்களோட பயணம் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்தது பூம்புகார் வித்தியாலயம் 528 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹16.10. தற்பொழுதைய கையிருப்பு -1,900. ஓவர் டிராப் 1,900 எக்ஸப்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பிரச்சனை இல்லை. பூம்புகார் பாடசாலை சார்பில் சார் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சார் எப்படி சார் உங்களோட பள்ளிக்கூடத்துல இப்ப இந்த திட்டங்கள் போய் கொண்டிருக்கு சார்? இந்த ஆரம்பிச்ச பிறகு என்ன முன்னேற்றங்கள் இருக்கு சார்? இப்ப சார் பின்னர் நேரத்துல கிளாஸ் நடக்கிறது. ஆமா, அதனால
உங்களோட உணவு திட்டம் தான் இப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது எங்களுக்கு. ஆமா இப்ப முதல் மாதிரி இப்ப கொஞ்சம் சிறப்பா நடைபெற்று இருக்குது. இப்ப பிள்ளைகளை பயன்படுத்தி ஆர்வமா படிக்கிறான் சார் பின்னேரங்கள். இப்ப உங்களோட பின்னேரங்கள்ல தொடர்ந்து வகுப்பு நடக்குற என்ன சார் ஒவ்வொரு நாளும் 4:30 வரைக்கும் நடக்கும் சார். ஆமா அப்ப இந்த உணவு கொடுக்கறதுனால தான் அவங்க கொஞ்சம் படிக்கிறாங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கு எங்களுக்கு. மற்ற பெற்றோர்கிட்ட பங்களிப்பும் இருக்கா சார் தாராளமா? இப்ப எல்லாமே கொஞ்சம் சீரா வந்திருக்கு சார். இடையில கொஞ்சம் பிரச்சனை வந்தது, இப்ப எல்லாம் நடைமுறைக்கு வந்துட்டு. ஓகே ஓகே அப்படியே தொடர்ந்து செய்யுங்க சார். உங்க திட்டத்துல நல்ல சிறப்பான செயற்பாடு பார்க்கக்கூடிய இருக்குது. வேற நீங்க டீம் ஒர்க்கா செய்யறீங்களா? அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து நிர்வாகத்தை பொறுப்பா பாய்ந்தளிச்சிருக்கிறதால நீங்க பாத்தீங்க பண்டைக்கு ஒரு டீச்சர் வந்தா நீங்க சார் அதிபரா இல்ல தானே சார் இருக்கீங்களா? இல்ல இப்ப என்னன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு டீச்சரை பொறுப்பா விட்டுருக்காரு. அதனால ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு டீச்சரா பிரிச்சு விட்டுருக்கு பொறுப்புகள். இல்ல அது உண்மையில நல்ல சிஸ்டம். உண்மை கூட அதிபற்றி ஒரு நல்ல சுரமான ஒரு நிர்வாக முறை உண்டு. இப்ப எல்லாரும் அதுல பங்கு பெற்ற வேணும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்ன்ற ஒரு சிஸ்டத்துல ஒர்க் பண்றாரு. உண்மையில பாராட்டுகள். இப்ப நீங்கள் போன மாதம் மீட்டிங் ஒரு டீச்சர் வந்திருந்தா நீங்க வாரீங்க. அப்ப உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கும். வேற வேலையை பகிர்ந்து செய்ய வேலைப்படும் இல்லாம இருக்கும். நல்லபடியா உண்டு பாராட்டு. இல்லைன்னா பொறுப்பெல்லாம் ஒரு ஆள்கிட்ட இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியாம போயிடும். இப்ப எனக்கு எந்த வகுப்புக்கு ஃபுல்லா தெரியும். அப்ப ஒவ்வொரு டீச்சருக்கும் இந்த பொறுப்பு தெரிஞ்சிருக்கும் தானே. இப்ப நல்ல முறை செய்ய நீங்க மீட்டிங் வந்தபடியா நீங்க நிறைய விடயங்களை பார்க்கலாம், உணரக்கூடியா இருக்கும். அப்ப நீங்கள் அதை இப்ப என்னோட பகிரலாம். இப்ப நீங்கள் வந்து நேரடியா வரைக்கும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். எங்களோட நிர்வாக செயற்பாடு எப்படி இருக்கு, மற்ற அதிபர் மற்ற கருத்து எப்படி இருக்குன்றது மற்ற உங்களுக்குள்ள ஒரு சமூக உறவோண்டு ஏற்படும். வார கணவர் உங்களுக்கு தெரியிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், தொடர்போண்டு ஏற்படலாம். பிறகு அதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கு. நன்றி சார் வந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த திகிலவட்ட GTMS இதான் கூடின அமௌண்ட் 1214 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபாய் 16 சதம். தற்பொழுது கையிருப்பு 3350 ரூபாய். திகிலவட்டை பாடசாலை சார் இருப்பீங்க நினைக்கிறேன் சார். உண்மையில இந்த உணவு திட்டம் நீங்க ஒரு பொறுப்படுத்து ஒரு தயாசரா இருக்கிறீங்க. மிக மிக நன்றி சார். மிக மிக சிறப்பாக இந்த உணவு திட்டம் எந்த விதமான ஒரு இடரும் இல்லாம ஸ்மூத்தா போய் கொண்டு போகவே சந்தோஷமா இருக்கு சார். அதுக்கு உங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் சார். சொல்லுங்க சார், இப்ப என்ன நடக்குது சார் பள்ளிக்கூடத்துல? இந்த முறை சின்ன ஒரு செலவு ஒன்று அதிகரிச்சிருக்கு, நீங்க அவதானிச்சிருப்பீங்க சார். ஒரு 3 ரூபாய் மட்டும் அதிகரிக்கப்பட்டிருக்குது. காரணம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பயிற்சியைக்காண்டு வெளியிடங்களுக்கு போயிட்டாங்க சேனைகளுக்கு. அவ பெற்றாற்ற வரவும் முழுமையாக இல்லாம இருக்காங்க. கச்சான் செய்கை நெற்செய்கைக்காக வேண்டி அவங்க ஈடுபட்டதால பேரண்ட்ஸ் கொஞ்சம் குறைவா, அதில் உதவிகள் கிடைக்க முடியா போச்சு சார், கொஞ்சம் குறைவா. இல்ல கவனிச்சா தெரியும் அந்த அது கூட பகுதி முழுக்க சேனா பயிற்சி பள்ளிகள் இடங்கள் வயல் வெட்டுற காலம், சேனை போடுற காலங்கள்ல எல்லாம் வெளியில போடுவேன். கச்சாங்காலங்கள் எல்லாம் போடுவேன். இப்ப விதைப்பு காலம் தொடங்குதாகும் என்ன? விதைப்பு தொடங்குது. அப்ப வீட்டுல ஆட்கள் இல்ல பேரண்ட்ஸ். அது பலமா தானே, அந்த கிராமத்தின் ஒரு இயற்கை தானே. பரவாயில்ல சார். இருந்தாலும் கூட செலவு கட்டுப்பாடு நல்லா இருக்கு சார். 15 ரூபாய் 16 சதம் வெரி குட். பிரச்சனை இல்லை சார், தொடர்ந்து செய்யுங்க சார். வேற ஏதாவது சிக்கல் இருக்கா உங்களுக்கு? வாரக்கிழமை 4 நாள் தான் பாடசாலை சார். அது என்ன மாதிரி உணவு வழங்கலாமா? கணக்கறிக்க இல்ல வழங்க. நீங்க கண்டிப்பா எங்களோட திட்டம் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை தான் கடைசி நாள். திங்கள்ல இருந்து வியாழன் மட்டும்தான் நிலவு பண்றோம். வெள்ளிக்கிழமை நிச்சயமா இல்லை. ஏன்னாட்டா ஒரு மாதம் லீவு. நீங்க வெள்ளிக்கிழமை உணவு கொடுக்கறோட எந்த விதமான பிரியோசனமும் இல்ல. 2வது A-level பரீட்சைக்கான ஆயத்த வேலை நடக்கும். வியாழக்கிழமையோட உணவு வழங்குற நிப்பாட்டோடும் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்தை துப்புரவாக்கி உணவு உணவு கொடுக்க மாட்டோம். பழுதாக சாமான முறையான வழியில போய்ங்க. மற்றது என்ற அளவுக்கு புதுசா பொருட்களை வாங்குற தவிர்த்துக் கொள்ளுங்க. அடுத்த கிழமைக்கு தேவையில்லாம மேலதிகமான பொருட்களை வாங்காது. பெரும்பாலும் ஒரு விசார கணக்கரை கொண்டு போட போறோம். ஏனென்றால் இப்ப ஒரு மாதம் பாரபடியா அப்புறம் எங்கட இந்த கூகுள் ஃபார்மால அந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம். 4 கிழமை கேப்ல எங்கட கூகுள் ஃபார்ம் செய்யப்படாது. அதனுடைய நாங்கள் வாரக்கிழமை ஒரு கணக்கறிக்கை படிவம் கொண்டு போடுவோம். அதை கவனமா ஃபில் பண்ணுங்க. 2 கிழமைக்குரியதா பெறும். நீங்கள் வியாழன் மட்டும் பதிவை போட்டு மற்ற எல்லாத்துக்கும் 0 போட்டு விடுங்க. ஃபில் பண்ணா விட்டுட்டாங்க. பாடசாலை நடந்த நாட்களுக்கு அந்த நம்பரை போடுங்க. மிச்சம் எல்லாத்துக்கும் ஒரு 0 போடுங்க. ஒரு 0. அப்படித்தான் செய்து வரேன். அப்ப 2 வீக்ஸ் ஃபாலோவிங் வீக் உங்களுக்கு லீவா இருந்தாலும் அந்த 5 நாளுக்கும் 0 போடுங்க. எங்கள்ட்ட ஃபார்ம் வந்து 2 கிழமைக்கு தான் செட் பண்ணிருக்கு. அப்ப அதுக்காக வார வியாழக்கிழமை கணக்கறிக்க வரும். 4 நாளைக்குரியது. நாங்கள் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஃபார்மையும் ஃபில் பண்ணி காட்டுறோம். ஏன்னா ரூபன் நாங்கள் ஒரு போட்டோ மாதிரி ஒன்று எடுத்து அனுப்பி விடுவோம். அப்ப இந்த செகண்ட் வீக் முழுக்க 00000 போட்டீங்கன்னா சரி. ஓகே நன்றி சார். நன்றி.
நன்றி. நன்றி. அடுத்தது பதுல ஸ்ரீ கணபதி இந்து காலேஜ் 885 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 15 ரூபாய் 14 சதம். தற்பொழுது கையிருப்பு 9368 ரூபாய். வேலாயுதம் சார், எப்படி சார் உங்க பள்ளிக்கூட உணவு வழங்கல் செயற்பாடு இப்போ போய் கொண்டிருக்கு? வணக்கம் சார். உணவு வழங்கல் செயற்பாடு சீராகவே போகுது சார். கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் காலநிலையால கொஞ்சம் பாதிக்கப்பட்டோம் சார். இந்த வாரம் வந்து காலநிலை சீரா வந்துருச்சு சார். பாடசாலை தோட்ட செய்ய ஒழுங்கா இருக்குதா சார்? இல்ல சார், பாடசாலை வந்து உள்ளக கட்டமைப்பு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லா கட்டிடங்கள்லயும் நடக்கிறதுனால அது கொஞ்சம் இடைநிறுத்தப்பட்டிருக்கு சார். ஏன்னா நீர்வளங்கள் முழுக்க அந்த கண்ட்ராக்ட் சைடுக்கு கொடுத்துருக்கு சார். ஓகே, எல்லாம் முடியப்பட்டு திருப்பி தொடங்குங்க சார். ஏன்னா கைவிட வேண்டாம் பாடசாலை தோட்டங்கள் அல்லது சின்ன பொதிமுறையில பொதிகள்ல வச்சு பாடசாலை இந்த சின்ன சின்ன இந்த தாவரங்கள் இந்த பில்டிங் சைட்டுகளை வச்சு செய்யறாய் பண்ணுங்க சார். இப்போ தோட்டம் மண்டு இந்த இடத்துல செய்யாட்டியும் அந்த சின்ன பேக்கள்ல போட்டு செய்யற முறையை கைவிடாம பாத்துக்கணும் சார். என்ன? சரி சார், சரி. ஓகே, நன்றி சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது அய்யனாபுரம் GTMS 1089 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபாய் 10 சதம். தற்பொழுது கையிருப்பு 9031 ரூபாய். அய்யனாபுரம் சாரா டீச்சரா இருக்கிறீங்க? மார்னிங் டீச்சர். உண்மையில உங்களோட பள்ளிக்கூடத்துல எந்த விதமான இசுவும் இல்ல. மிக சிறப்பாக கணக்கறிக்கையும் சரி, உணவு வளங்கள் படங்களும் சரி. உணவு படங்கள்ல பிழை ஒன்று இருந்தது. போன முறை ஞாபகம் இருந்திருக்கும், ஒரு படத்துல ஒரு கொஸ்டின் மார்க் கொண்டு போட்டிருந்தேன். கவனிச்சீங்களா? எப்போ வந்து கவனமா இருக்கும். நாங்கள் கேட்கறது 4 முக்கியமான படங்கள். 4 படம் போட்டு எல்லா படம் எந்த படமும் போடக்கூடாது. நீங்க ஒன்றுல சோறை போட்டு வச்சுக்கீங்க, ஒன்றுல கரையை போட்டுங்க, ஒன்று சட்டியை போட்டு வச்சுக்கீங்க. ஞாபகம் இருக்கா? போட்டு 4 படம் சொல்ல இயலாது. இப்ப நாங்கள் கேட்கிற 4 படம் ஒன்று ஐயமுட்டன் பாத்திரத்துல டேட்டோட அன்றைக்கு என்ன பெற்றோட சமூக பங்களிப்புல என்ன கிடைச்சதுன்னு காட்டக்கூடிய ஒரு படமும், 2வது படம் பெற்றோர் சமையல் கடமையில ஈடுபடின சமூகத்தின் பங்களிப்பு சமையல்ல இருக்கண்டு காட்டுற 2வது படமும், சமைக்கப்பட்ட மொத்த உணவு பங்கிடும் இதுலயும் ஆட்டமாவும் வராம எடுக்கணும். இந்த 4 தான் எதிர்பார்க்கிற படம். நீங்க சில நேரத்துல இந்த ஒரே படத்தை 2 தரம் போட்டுருக்கீங்க, அப்படி பாடுவாங்க, அப்புறம் திருத்திட்டீங்க, பரவாயில்லை, கவனமா இருங்க. என்ன வேற ஏதாவது உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குதா அந்த திட்டத்துல? இல்ல சார், பெற்றோரோட பங்களிப்போட சிறப்பா ஐயமுற்று உணவு வழங்கல் செயற்பாடு நடைபெறும். இல்ல, அது உண்மையில உங்களை போல அர்ப்பணிப்பான ஆசிரியர் மாதிரி அதுல இருக்கிற முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க அதை பொருட்படுத்தா அப்புறம் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த ஆசிரியர் அதை எப்படி செய்யறதோ அது மாதிரி செய்கிறீங்க டீச்சர். பட் அந்த நாங்க சொல்ற விஷயங்களை நீங்க சரியா பிக் பண்ணி அதை கரெக்ட் பண்றீங்க. அந்த வகையில நாங்கள் மிக சந்தோஷம். மற்றோட ஸ்கூல்ல வெள்ளி விழா கொண்டாட்டம் நடக்க போதா வரலாம? சார், வெள்ளிக்கிழமை டேட் பிக்ஸ் பண்ணிருந்தவையே இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரு. ஓகே ஓகே. அப்ப அவங்களோட வியாழன் மட்டும் உணவு வளங்கள்ல பிரச்சனை இருக்கா? அதை கொடுக்கலாமா என்ன? சார், வியாழன் மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெள்ளி விழாவுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு கூடின வாழ்த்துக்கள். உங்களோட பாடசாலைக்கு வெள்ளி விழா எனக்கு ஐயா மட்டும் சார்பில் வாழ்த்து செய்தி அனுப்பி இருக்கிற மாதிரி. அடுத்தது ஏறாவூர் தமிழ் வித்தியாலயம் 480 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபாய். தற்பொழுதைய கையிருப்பு 9086 ரூபாய். ஏறாவூர் தமிழ் வித்தியாலயம் சார்பில் நினைஞ்சிருக்கிறீங்க டீச்சர் அதிபர்? வணக்கம். வணக்கம். நீங்க இப்ப முதலாவது கேள்வி, நீங்க இப்ப எந்த பள்ளிக்கூட அதிபர்? இப்ப ஏறாவூர் தமிழ் வித்தியாலயம். இன்னும் இன்டர்வியூ முடிச்சிட்டு இன்னும் பிளேஸ்மெண்ட் செய்யல. ஓகே ஓகே. அப்ப நீங்க இப்ப ஏறாவூர். அப்ப எனக்கு அது தெளிவில்லாம இருந்தா நான் நீங்க வெளியே போயிட்டீங்களா? ஓகே, அவசரம். வெரி குட். எங்களுடைய பாடசாலையில மிக சிறப்பாக ஐயமுட்டும் செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனா இன்னும் டீச்சர்ஸ் இன்னும் உள்வாங்கி இருக்கிறோம். இன்னும் நிர்வாகத்துல நிதி பங்களிப்பை செயற்படுத்துறதுக்கு உணவு பொருட்களை வாங்குறதுக்கு புதுசா மிஸ்ஸஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவ மிக சிறப்பாக செயற்படுறா. கணக்கு வழக்குகளை செய்யறதுக்கு பிரமிழ் சாந்தி என்ற டீச்சர் செயற்படுறா. கடைகளுக்கு போய் செயற்படுறதுக்கு ரேஷன் வலிமையாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். பெற்றோற்ற பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்கிற. இரவு நேரத்துல 2 நாள் கணித வகுப்பு இரவு வேளையில் நடத்தப்படுகிறது. பாடசாலையை நிறைவுற்ற பிறகு பிள்ளைகள் இணைப்பாட விதான செயற்பாட்டிலையும் சரி, மற்றது கற்றல் கற்பித்தலையும் சரி ஆர்வத்தோட செயற்படினோம். இந்த முறை நான் நினைக்கிறேன் ஒரு 4 பேரை 9 எதிர்பார்க்கிறோம்.
100% கணித சித்திக்காக நாங்கள் டார்கெட் பண்ணி வேலை செய்கிறோம். அதே வழியில் ஒரு விஷயம் முக்கியமான விடயம் சொல்ல வேணும்னு சொன்னால் இந்த வாசிப்பு மாத வெற்றியாளர்களை கொண்டாடுறது செயற்பாடு நேற்று நடைபெற்றது. அதுக்கு எங்களுக்கு சர்வதேச தள ஹைஃபை ஸ்பேஸால சர்டிபிகேட் வழங்குறதுக்குரிய அனுசரணை செய்திருக்கிறோம். இது தவிர ஏறாவூர் பக்கத்தில் இருக்கிற காளி கோயில் நிர்வாகம் எங்களுக்கு எதிர்வருகின்ற ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கணித, விஞ்ஞான, ஆங்கில மேலதிக வகுப்புகளுக்காக ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய நாங்கள் செயற்திட்டம் எழுதி கொடுக்க வேணும். அதுக்குரிய பட்ஜெட்டுக்குரிய நிதியை தாங்கள் தருவதாக பகிரங்கமாக கூட்டத்தில் அறிவிச்சிருக்கிறோம். எதிர்வருகின்ற 3ஆம் தேதி பாடசாலை பெற்றோர், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகளுக்கான பொதுக்கூட்டம் ஒன்று, விசேட கூட்டம் ஒன்று போட்டிருக்கிறோம். என்றால் எதிர்வருகின்ற ஆண்டு 60வது நிறைவு எங்களுடைய பாடசாலையின். ஆகவே அதை சிறப்பிக்கிறதுக்குரிய செயற்திட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறோம். ஆகவே உண்மையில ஒரு வெற்றிகரமான முன்னுதாரணமான பாடசாலையாக எங்களுடைய பாடசாலை சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்றதையும் இந்த இடத்துல பதிவிட்டு, இதற்காக எங்களுக்கு வேர் போல ஒரு மரத்துக்கு எவ்வாறு வேர் பக்கபலமாக வெளியால் தெரியாது, ஆனால் அதுதான் முழுமையானது, உறுதியானது. ஆகவே ஒரு மரத்தின் தாங்கிறது வேறாக ஐயமுட்டும் செயற்பாடு எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் வேறாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்றதை இந்த இடத்துல சொல்லி, எங்களுக்கு முகம் அறியா சகோதரர்களுக்கும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், அன்பினிய முரளி அண்ணா, ரூவன் அவர்களுக்கும் இருகரம் பத்தாது கூப்பி நன்றி சொல்றேன். உங்களோட எப்பவும் தொடர்ச்சியா பயணிக்க எப்பவும் ஆர்வம் கொண்டிருக்கிறோம். நாங்களும் உங்களை மாதிரி இணைந்து பயணிப்போம். ஒரு காலத்துல நிதி உதவி எல்லாம் செய்து என்றதையும் இந்த இடத்தை பதிவிடுறேன். நன்றி அண்ணா, சகோதரர்கள் எல்லாருக்கும் நன்றி. நன்றி மேடம். நீங்க வார்த்தைகளால எங்களை மழை பொழிகிற மாதிரி பொழிந்து விட்டீங்க. நாங்கள் எங்கள் இது ஒரு கடுமையா செய்கிறோம். நாங்கள் இலவசமாக கல்வி கற்று நாங்கள் இலவச கல்வி, இலவச மருத்துவத்தால் தான் இன்றைக்கு வெளிநாடுகளில் உயிர் வாழ்றோம். அதுக்குரிய ஃபவுண்டேஷனை தந்த அந்த நன்றிக்குத்தான் நாங்கள் இந்த செயல்பாடுல நானும் ரூபனும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாங்கள் பெற்ற இன்பம் அவர்களும் பெறணும் என்று தான் செய்கிற மொழியை எந்த ஒரு புகழ்களுக்காகவோ புகழ் மாடல்களுக்காக செய்யலை. அதை நாங்கள் எப்போதுமே கடமையா செய்யணும். நன்றி அண்ணா. நான் சொல்றேன் என்றால் முரளி அண்ணா, ரூபண்ணா அவர்கள் வெளிநாட்டில இருந்து செய்கிற அந்த செயற்பாடு, ஐயமுட்டும் செயற்பாடு தொடர்ச்சியாக தொய்யாம உங்களோட சேர்ந்து கரம் கோத்து நாங்கள் எங்களோட காலம் மூச்சு நிற்கும் வரைக்கும் எங்களுடைய பாடசாலைகளுக்கு உங்களோட சேர்ந்து செயற்பட எப்பவுமே சித்தமா இருக்கிறோம்ன்றது இந்த இடத்த கூறிக்கொள்றேன். நன்றி. உண்மையில நான் இங்கே இணைந்திருக்கிற எல்லா அதிபரையும் கேட்கிறோம், நாங்கள் இல்லாத காலத்திலையும் இந்த செயல்பாடு தொடரோடும். எங்கண்ட பிள்ளைகள், வருங்கால பிள்ளைகள் எல்லாருமே ஒரு நல்ல சிறந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சமூக பணியா இது மாறணும் என்றான் எங்களோட நோக்கம். அது ஏற்கனவே பல பாடசாலை நீங்க செய்ய தொடங்கிட்டீங்க. கிளிநொச்சி, அம்பாள்புரம், பண்டத்திருப்பு, ஜசிந்தா போன்ற பாடசாலையில், மயிலணி எல்லாம் தன்னிறைவாக நடக்கிறார்கள். அதே மாதிரி பல பள்ளிக்கூடங்கள், எங்களுக்கு இப்ப 50% பாடசாலைகள் 10 ரூபாய்க்கு உள்ளதான் செலவு என்றதே ஒரு பெரிய செலவுண்டே இல்லையண்டேக்கு எவ்வளவு உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது தொடர்ந்து வளரணும். சகல மாணவர்களுக்கும் இந்த 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 உதவி கிடைக்கணும். அதான் உண்மையில அதான் உண்மை. என்னன்னு சொன்னா, இப்ப இதுல பாராட்டுகள், வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு சமூக பணி. இன்றைக்கு உங்களோட நாங்கள் இங்க இருந்தாலும் ஒரு உறவு மாதிரி உங்களோட கதை கேட்க நாங்களும் உங்களோட இருக்கிற மாதிரி தான் உணர்றோம். நாங்க வேற இடங்கள்ல இருந்தாலும் கூட இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு உறவு ஒன்று இருக்கிறதே தான் நாங்க இந்த பயணத்துல போய் கொண்டிருக்கோம். இன்றைக்கு நாங்க இவ்வளவு நிர்வாகிகள், இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறீங்களான்னு சொன்னால் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இனம் புரியாத உறவும் ஒரு தொடர்பும் இருக்கிறதா. அப்ப அந்த வழியில நாங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். உங்களை போல ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஆசிரியர், அதிபரோட இணைஞ்சு நாங்கள் பயணிக்கிறது எங்களுக்கு தான் திருப்தியா இருக்கு. இப்ப நாங்கள் அல்லாத எங்கட இந்த நேரம் உங்களுக்கு இந்த தொடர்பு இருக்க போறீங்க. இப்ப நாங்க இலங்கைக்கு வந்தா கூட இலங்கை எங்களுக்கு சுற்றுலாத்தலமா தான் இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு நாங்க வரைக்கும் உங்களை தேடி வரைக்கும் எங்களுக்கு உறவு மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வாரம்ண்டா ஒரு உறவுட்ட வாரமே தான் பாக்குறோம். முரளி என்ன அடிக்கடி வந்து போறாருண்டா இலங்கைக்கு வந்து எங்கேயும் போறதில்லை, நேர ஒரு பள்ளிக்கூடம் தான் வாராருண்டா அதுதான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த அடிப்படையில நீங்கள் செய்யற சேவைக்கு நாங்கள் உங்களுக்கு பக்குவலமா நிற்கிறோம். அதான் உண்மையோடைய நீங்கள் எங்களுக்கு பின்னுக்கல, உங்களுக்கு பின்னுக்கு நாங்கள் உங்களோட அடியில நாங்களும் பயணிக்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையில ஒரு சமூக பணி. இன்றைக்கு சனிக்கிழமை காலம் உடைய இணைஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னா இது ஒரு காரணத்தெல்லாம் பாருங்க. இப்ப இன்றைக்கு எத்தனையோ அதிபர் மாதிரி எத்தனையோ பாடசாலை இருந்தாலும் கூட
ஒவ்வொரு ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்கலாம். ஆனா நீங்க எந்த காரணமும் சொல்லாமல் வாரீங்களான்னு சொன்னா நீங்க ஒருபடி முன்னுக்கு நிற்கிறீங்க. அந்த வேலை உங்களை நாங்கள் மதிக்கிறோம், நன்றி சொல்றோம். நன்றி. தொடர்ந்து போவோம். அடுத்தது ஏறாவூர் விபுலானந்தா. 704 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபாய் 3%. தற்பொழுதைய கையிருப்பு 6680 ரூபாய். ஏறாவூர் விபுலானந்தா அண்மையில் இணைஞ்ச பாடசாலை மிக சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதிபர் இடமாற்று பெற்றதாக அறிஞ்சிருந்த நாங்கள் அதை பற்றியும் கேட்போம். ஏறாவூர் விபுலானந்தா சார்பில் டீச்சர் இருக்கிறீங்களா? வணக்கம் அண்ணா, நான் இருக்கிறேன். இந்த சமையல பொறுப்பா இருக்கிற டீச்சரா இருக்கிறீங்க? ஸ்கூல் இப்ப பிரின்ஸ் இல்ல நான் டீச்சர் தான். சந்தோஷம். மாறி வாங்க, பதவிங்க, நல்ல விஷயம். மொத்தமா உங்களோட பாடசாலையோட செயற்பாடு எங்களுக்கு திருப்தி. நீங்க அண்மையில வந்திருந்தாலும் கூட மிக சிறப்பாக சமூகத்தை இணைச்சு நேற்று முந்தாளெல்லாம் பார்த்தேன், சமூகத்துல நிறைய பங்களிப்போட சிறப்பா செய்து கொண்டு இருக்கிறீங்க. பாராட்டுகள். சொல்லுங்க ஜெயிப்பா. ஓமா எங்களுக்கு என்னன்னு சொன்னா பிரின்சிபலிடம் மாறி போயிட்டாருன்னா இப்ப எங்களோட பாடசாலையில இருந்த சுஜாதரன் சார் தான் பாடசாலையை பொறுப்பேற்று நடத்துறாரு. இப்ப கொஞ்சம் சமூகத்துக்குள்ள போயிருக்கமென்று தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா ஒவ்வொரு ஆக்களா கொஞ்சம் உதவி செய்யற தன்மை எங்களுக்கு கூடி இருக்குது. ஆனா நான் இப்ப போன 2 கிழமையா கொஞ்சம் ஆக்சிடென்ட்ல இருந்தபடியா அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து நாளாந்தம் கொண்டு வர பொருட்கள்ற வீதம் கொஞ்சம் குறைஞ்சபடியா கொஞ்சம் சாமான் வேண்டி கொடுக்க வேண்டி வந்திருந்தது. இல்லாட்டி எங்களுக்கு ஒரு 10-11 ரூபா அப்படித்தான் தொடர்ந்து இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த முறை கொஞ்சம் அதனால கொஞ்சம் கூடிட்டுது. இப்ப நான் எங்களோட ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு நாட்களுக்கும் வகுப்பு ரீதியா டீச்சர்ஸ் பொறுப்பா இருக்கிறாங்க. டீச்சர்ஸும் அந்த வகுப்பு பிள்ளைகளும் அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் 2 டீச்சர்ஸ் பொறுப்படுத்து நடக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா டீச்சர்ஸுமே அதுல இணைந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த மாதத்துக்கு 2 டீச்சர்ஸ் செய்தவங்க இப்ப இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த லீவும் டிசம்பர் சேர்த்து அடுத்த 2 டீச்சர்ஸ் பொறுப்படுத்திருக்கிறாங்க. அதனால எனக்கு அது தொடர்ந்து செய்யறதுக்கு நான் எப்படி இருந்தா கூட தொடர்ந்து கொண்டு போறதுக்கு உதவியா இருக்குதுண்ணா. நன்றி நன்றி. உண்மையில உங்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டுகள். நீங்க அந்த விபத்துல இருந்து 2 கிழமை ஸ்கூலுக்கு போகாட்டியும் கூட அப்படியே ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. நீங்க ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து காயப்பட்டு பள்ளிக்கூடம் போகாம இருந்தாலும் கூட அடுத்த நாள்ல இருந்து இதோட தொடர்பு கொண்டு சிறப்பா செய்திருந்தீங்க. உண்மையில உங்களுக்கு பாராட்டுகள். உங்களோட அர்ப்பணிப்பான சேவையை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இது உண்மையில வந்து ஒரு இல்ல ஆசிரியர் மத்தியில வந்து தனியாரோட செய்யல, ஒரு டீம் ஒர்க். அப்ப மற்ற ஆசிரியரோட நீங்கள் இந்த கருத்துக்களை பாய்ந்து அவையும் உள்வாங்கி இந்த வேலை திட்டங்களை பகிர்ந்து கொடுக்கதான் அந்த சிஸ்டம் வந்து உண்மை அந்த வேலை வந்து இலகுபடுத்தப்படும். அல்லாட்டி இப்ப நீங்க குறிக்கப்பட்ட 2-3 பேர் செய்யுங்க, உங்களுக்கு வேலைப்படு கூடி கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீங்களே சலிச்சிடுவீங்க அதுல கஷ்டத்துல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீமா ஒரு ரொட்டேட் பண்ணி எல்லாரும் செய்யற மாதிரி அதை கொண்டு வரும். என்னன்னு சொன்னா சொல்லுங்க. ஓமாண்ணா என்னன்னு சொன்னா நாங்க ஸ்டார்ட்ல கொஞ்சம் வேலைப்பழு கண்ட மாதிரி இருந்தவங்க. ஆனா ஒவ்வொரு டீச்சர்ஸும் அதுல போய் செய்யக்குள்ள பிள்ளைகள் சாப்பிடாம இருக்குங்களே அந்த பதறி திரிகிற மாதிரி இப்ப அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு டீச்சர்ஸுக்குள்ள. ஐயோ இன்றைக்கு நானே பொறுப்பு, இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பிடாங்களே சொல்லி அதான் எதிர்பார்க்கிறோம். உண்மையில பாடசாலைகள் 2வது வீடாக இருக்கணும் எங்களோட விருப்பம். பிள்ளைகள் பாடசாலையும் ஒரு வீடாத்தான் பார்க்கணும். உணவு வளங்களோட உங்களோட ஒரு ஆதரவு, ஒரு ஆசிரியரை கையால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு படிக்கிறன்றது பிள்ளைக்கான ஒரு கொடுப்பன. உண்மையாருக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற சந்தர்ப்பம் இல்ல, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நன்றி டீச்சர். தொடர்ந்து பயணிங்க. இதுல முக்கியமா மேடம் நீங்கள் இந்த முறையான ஓலவேலைக்கு அந்த பிள்ளைகளை சாப்பாடை கொடுத்து தக்க வச்சு கொஞ்சம் கூட கோச் பண்ணி ஒரு கல்வியிலேயும் ஒரு மேட்டத்தை காட்டுவீங்களா இருந்தா சமூகத்துல இன்னும் ஒரு நம்பிக்கை வளரும் உங்கள்ட்ட. அதை நீங்க விடாதீங்க. இந்த ஆஃப்டர் ஹவர்ஸ் கிளாஸை கொஞ்சம் கூட வச்சு பிள்ளைகளை வச்சு படிப்பீங்க வேண்டாம். அந்த சாப்பிட்றபடியா ஓலவேல் பிள்ளைகளை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க மேடம். என்ன? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி டீச்சர். மேத்ஸ் கிளாஸ் அதில் நடக்குதுன்னா போன முறையும் கோட்டத்துல எங்கட ஸ்கூல் 2ஆம் இடத்துல இருந்தது ஓஎல்ல. தேங்க்யூ. ஓகே, அடுத்தது மட்டக்களப்பு வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு வாணி. இந்த முறையும் எங்களுக்கு அந்த 1ஆம் இடத்துக்குள்ள எல்லாம் 100% கொண்டு வரணும் இருக்கிறேன். நல்ல முயற்சிக்கு வாழ்த்துக்கள் டீச்சர், வாழ்த்துக்கள்.
அடுத்தது வாணிஜ்ய பொதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் 844 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 17%. தற்பொழுது கையிருப்பு 5735 ரூபாய் நிதி கையிருப்பு இருக்குது. வாழைச்சேன வாணி வித்தியாலயம் சார்பில் அதிபர் இருக்கிறீங்களா சார்? புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம். அடிக்கடி வார குறைவு கலைக்கோணம். ஓகே, அடுத்தது பண்டத்தரிப்பு ஜசிந்தா 610 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 10 ரூபா 81%. தற்பொழுதைய கையிருப்பு 55,653 ரூபா 50. இது ஒரு சமூகத்தில் பெறப்பட்ட பங்களிப்பு, நிதி பங்களிப்புல இந்த பாடசாலை இப்போ செயல்பட்டு கொண்டிருக்குது. தற்பொழுது கையிருப்பு 55,653 ரூபா 50. பண்டத்தரிப்பு ஜசிந்தா. இந்த பாடசாலையில் உணவு செயற்பாடுகளும் மிக கட்டுப்பாடாக இருக்குது. கையிருப்பும் சீரான முறையில போய் கொண்டிருக்குது. சிறப்பான பாராட்டுகள். அதிபர் ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா அந்த பாடசாலை சார்பில்? பண்டத்தரிப்பு ஜசிந்தா. இணைஞ்சு கொண்டாக்கும் முதல்ல நன்றி டீச்சர். ஓகே, நீங்க சொல்லுங்க டீச்சர், இந்த பாடசாலையில ஐயமுட்டின் செயற்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி செயற்படுத்துறீங்க? என்ன பிரச்சனை இருக்கு? சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கிட்ட பங்களிப்பும் சிறப்பாக நடைபெறுவது. ஒவ்வொரு பெற்றோர் ஒழுங்குபடுத்தினால் அவர்கள் சிறப்பாக வந்து செய்து பாத்திரங்களும் களைய வச்சு செல்கின்றார்கள் ஒரு நாளும். மற்றது மிளகு தோட்டமும் எங்கட சிறப்பாக இப்ப வச்சு கொண்டிருக்கிறோம். ஜனவரி அப்படித்தான் கிடைக்கும். மற்றது பெற்றோர் பங்களிப்பு, மாணவர்களின் பங்களிப்பும் எங்களுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு ஒரு மாணவரும் ஒரு வெங்காயமோ ஏதோ ஒரு சின்ன பொருட்களோ கொண்டு தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் எங்களோட பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கேன். நன்றி டீச்சர். இணைஞ்சு கொண்டாக்கும் முதல்ல நன்றி, கருத்துக்களுக்கு நன்றி. உண்மையில உங்களோட பாடசாலையில இந்த ஐயமுடன் பட்டியை பார்க்க மிக நிறைவா இருக்கு. இப்போ ஒரு அளவான பொருட்கள் சமூக ரீதியில கிடைச்சு கொண்டுதான் இருக்குது. இப்ப அதுக்கு நீங்கள் சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறீங்க. பெரும்பாலும் உங்களோட ஐயமுடன் பட்டி எந்த நாளும் ஒரு அளவான பொருட்களோட தான் இருந்து கொண்டிருக்குது. மாணவர் மத்தியிலும் சரி, சமூகத்திலும் சரி, ஆலயங்கள் மட்டத்திலையும் ஒரு தொடர்பு கொண்டு ஏற்படுத்திட்டீங்களா என்ன? நன்றி. அது மாதிரி தொடர்ந்து செயற்படுங்க. திருப்பி இதே மாதிரி இதுகளுக்கு வந்து இணைஞ்சு கொடுங்க. நன்றியா? நன்றி. தேங்க்யூ. அடுத்தது சின்னவத்தை முத்தவன் வைத்தியாலயம் 137 மாணவர்கள் சின்ன பள்ளிக்கூடம் வழங்குறது. 137 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 8 ரூபா 75%. தற்பொழுதைய கையிருப்பு 11,549 ரூபா. சின்னவத்தை இது ஒரு இலக்கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் உண்டு. சார் இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்க மீட்டிங் போட்டு கொண்டு வந்தீங்க, வெளிக்கிட்டீங்களா சார்? சின்னவத்தை பாடசாலை அதிபர். குட் மார்னிங். மார்னிங். ஓகே, சொல்லி வெளிக்கிட்டு சொல்லுங்க சார். கதைங்க சார். இன்றைக்கு எங்களுக்கு வலய கல்வி அலுவலகத்திலையும் அந்த பிரதமர் பாடசாலையில செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு என்னடா கொஞ்சம் கவலை, பெற்றோர் பங்களிப்பு கொஞ்சம் கட்டும் ஒரு பெரிய ஒரு மேக்சிமமா தான் இருக்கின்றது. இப்ப கல்விக்காக விழிப்புணர்வு இப்ப தற்பொழுதுதான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இவங்களுக்கு அதை கொடுக்கணும், அவங்க சுமையாக கருதுறாங்க போல தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன் இருக்கின்றேன். எனினும் இந்த செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு ஆசிரியர்கள் அவங்க தயார நிலையில் இருக்கிறாங்க. எங்கட பொறுப்பாசிரியர் கூட இதுல இணைக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாம இருக்காண்டு கோல் பண்ணி சொன்னாரு. இருந்த போதிலும் அந்த செயற்பாடு சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெற்றோர் பங்களிப்பை மென்மேலும் கூட்டுவோம் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று வகுப்புகள் மாலை நேர வகுப்புகள் நடைபெறுகின்றது. விஞ்ஞானம், கணிதம், அடுத்த தரம் 5 பரிசில் பரீட்சை அந்த தயாராக இருக்கிற நிலை. எண்ணறி எழுத்தறி வகுப்புகள் எல்லாம் பின்னரும் கொஞ்சம் கூடி, அதாவது இந்த வகுப்புகளை அதிகரித்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் வருகையும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்துல இந்த செயற்பாடு சிறப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த போதிலும் அடுத்தடுத்த வாரங்கள்ல எனக்கும் ஒரு இடமாற்றங்கள், 9 வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த பாடசாலைக்கு சென்று. இடமாற்றம்ன்றது ஒன்று தயார் நிலையில் இருக்கின்றது நினைக்கின்றேன். இருந்த போதிலும் ஆசிரியர் எங்களோட பொறுப்படுத்தி நடத்துவோர் அவர் இந்த உணவுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களா இருக்கின்றதால அந்த செயற்பாடு மென்மேலும் சிறக்கும் என்ற நம்பிக்கையில இருக்கின்றேன். நன்றி. நன்றி சார், நன்றி. உண்மையில நீங்கள் இதை கோரிக்கையா முன்வைச்சு உங்களோட காலப்பகுதியில் திட்டத்தை ஆரம்பிச்சுக்கிறீங்க சார். இப்ப நீங்கள் இடமாற்றம் பெற்று போனாலும் கூட திட்டம் தொடர்ந்து இருக்க வேணும் என்ற செயற்பாட்டுல வடிவாறு
திட்டங்களை சரியா அமல்படுத்திட்டு போங்க சார். மற்றது உங்களோட பள்ளிக்கூட செயற்பாட்டு இப்ப அங்க உன்னிப்பா ஆதரிச்சு கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு சில செயற்பாடு மேலதிகமா செய்யறதை பற்றி நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். அப்ப உங்களோட பெற்றோட்ட பங்களிப்போட உணவகங்கள் செயற்பாடு சிறப்பா இயங்கினால் உங்களுக்கான சில வெகுமதிகள் எங்களால தர முடியும். நாங்கள் சில விஷயம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா உங்களோட செயற்பாடு என்ன நாங்க எதிர்பார்த்த எல்லைக்குள்ள வரையில. அப்படி இருக்குமா இருந்தால் உங்களுக்கான ஒரு பிரதிவாரம் கிடைக்கும். பெற்றோருக்கும் வழங்கப்படுத்துங்க. உங்க பெற்றோரும் சமூகம் இணைஞ்சு பாடசாலை பயணிக்காட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்களும் ஒரு அளவு மட்டும்தான் சில செயற்பாட்டை முன்னெடுக்கலாம். ஒரு நிர்வாகிகளையும் சரி நிதியில ஒழுங்குபடுத்தலாம். பெற்றோர் அதை உணர்ந்து தண்ட பிள்ளைக்கு தான் சமைக்கிறதுக்கு பெற்றோர் பின்னடிப்பினே இருந்தால் எங்களால மேற்கொண்டு திட்டத்தை கொண்டு கொள்ள முடியாம இருக்கும். கூட ஆசோட நிறைய இடம் கதைச்சேன். சாருக்கு சில நடைமுறைகளை சொல்லி இருக்கிறேன். நான் சொன்ன நடைமுறையை சாரை பின்பற்ற சொல்லுங்க. சில கடினமா இருக்கும், கடும் நடவடிக்கை தான். ஆனா விளைவுகள் சாதகமாக தான் முடிக்கும். மருத்துவம் வந்தால் மருந்து கைக்கணும், குடிக்கத்தான் வேணும். குடிச்சுதான் மருத்துவத்தை மாற்ற வேண்டாம், மாற்றத்தான் வேணும், வேற வழி இல்லை. நான் சொன்ன முறையை பின்பற்றுங்க. பிழைச்சா போகட்டும், சரி வந்தா வரட்டும். சரி சரி. உண்மையில சார் நீங்க அந்த பாடசாலையை விட்டு போகும்போது ஒரு இந்த முயற்சியை பற்றின ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வந்து நீங்க வேலையத்துல செய்யுங்க சார். என்னண்டா இது வந்து விலையக்கல்வி அதிகாரியும் எங்களோட கதைச்சிருந்தவர். இப்போ இந்த செயல்பாடு உங்களோட பாடசாலையில சமூக மட்டத்துல மாணவர்கள் உடைய மட்டத்துல எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இந்த செயல்பாடினுடைய தேவை என்ன, இந்த செயல்பாடின் மூலமாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கிராமத்தில் உள்ள மாணவருடைய கல்வி தாமையை கூட்டலாம், பெற்றோரை இணைக்கலாம், பாடசாலையினுடைய வளர்ச்சியை கூட்டலாம் என்கிற துணிப்பொருள் ஒரு பவர் பாயிண்ட் ஒன்றை செய்யுங்க சார். நீங்க என்னன்னா நீங்கள் இது ஒரு முயற்சியா செய்த நீங்கள் சக்சஸா நடத்தினீங்கள், திறமையாக இந்த எல்லாத்தையும் கையாண்டிருக்கிறீங்க. அப்ப அந்த செயல்பாடு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அதை செய்து வலயத்திலேயும் நீங்க கட்டாயம் கொடுக்கணும். அப்பதான் அந்த உங்களோட செயல்பாட்டுக்கான அந்த வெற்றியை மற்றவே தொடர்வீனம் சார். அப்ப நீங்க ஒரு செய்தீங்கன்னா அதுல அந்த டீச்சர் மேரம் இன்வால்வ் பண்ணி பிள்ளைகளையும் கதைக்க வச்சிங்கண்டா இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சியை நீங்கள் தொடக்கலாம் என்று என்னுடைய அபிப்பிராயம். ஏழுமண்டா செய்யுங்க சார் கட்டாயம். முக்கியம் வேண்டாம், இந்த கிராமத்துல நீங்க செய்ததே ஒரு பெரிய விஷயம். அதைத்தான் நாங்கள் கட்டாயம் வரவேற்கிறோம். என்ன சார்? நன்றி. அந்த இதையும் நாங்க அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றி. நீங்க அது வலயத்திலையும் கொடுங்கோ, அப்ப மற்ற வேலைக்கும் இது முன்மாதிரியா இருக்கும். உங்களோட இணைந்து பயணித்த அவர்களுக்கு நன்றியையும் சொல்லி நிறுத்துங்க. அப்ப நீங்க போகும் முதல் எல்லாத்தையும் சரியா செய்துட்டு போனதா இருக்கும். சரிதா சார்? இப்ப நீங்க போற பள்ளிக்கூடத்தை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி. சரி சரி. எங்கட போற பாடசாலையும் எங்கட ஊர் சம்பந்தமானதான். வன்சி ஸ்கூல் அது. அதுல 350 மாணவர்கள் இருக்கின்றார்கள். போயிட்டு சொல்லுங்க சார். இப்ப உண்மையில எங்களுக்கு உங்களோட செயற்பாடுல திருப்தி இருக்கிறபடியா நீங்கள் போற பாடசாலையை நோக்கி நாங்கள் உங்களோட பயணிக்கிறதுக்கு ஒப்ப தயாரா இருப்போம் சார். யோசிக்க வேண்டாம். தேவை இருந்தா நிச்சயம் பயணிப்போம் உங்களோட. நீங்க சார் சரி என்ன சரி. நன்றி சார். நன்றி. அடுத்தது பண்டாரவிளா ஐஸ்லேபி பால்மகா வித்தியாலயம் 530 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹8.58. தற்பொழுது கையிருப்பு ₹4,549.31. பெர்ஃபெக்ட் நம்பர். இந்த பாடசாலை சார்பில் அதிபர் இருக்கிறீங்களா, டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? ஐஸ்லேபியா மார்னிங் டீச்சர் மேடம். என்னன்னா இப்ப இந்த பள்ளிக்கூடம் இனி ஓலவல் காலம், ஏற்கனவே மாணவரை தங்க வச்சு உங்களோட இருந்து படிப்பிக்கிற காலம் தொடங்கிட்டீங்களா? பாடசாலை ஏற்கனவே தங்கி இருக்கிறாங்க சார். இப்ப இந்த ஒரு வாரமா இல்ல சார், அவங்களுக்கு கொஞ்சம் வைரஸ் காய்ச்சல் ஒரு பிள்ளைக்கு வந்ததால கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கோம் சார். ஓகே. எத்தனை பிள்ளைகள் நிக்கிறேன் சார் மேடம் உங்களோட? எங்களோட 16 பிள்ளைகள் நிக்கிறாங்க சார். 16 பிள்ளைகள் உங்களோட குவார்டர்ஸ்ல தங்க வச்சிருக்கீங்களா? ஒரு குவார்டர் வேக்கண்டா இருக்கு சார். அப்ப அந்த குவார்டர்ஸ்ல வச்சு ஒரு அம்மாவும் நிக்கிறா சார். இரவுல காலையில அவ வேலைக்கு போயிருவா சார். அப்ப அந்த டைம்ல பிள்ளைகள் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு வந்துருவாங்க சார். ஓகே. இப்ப உண்மையா தொடர்ந்து செய்யுங்க. ஐயமுட்டு ஊடாக உணவு வழங்கல நாங்கள் செய்கிறோம், அதுல பிரச்சனை இல்லை. உண்மையில நீங்கள் செய்கிற ஒரு பெரிய புண்ணியமான வேலை. என்னடா இந்த தோட்டப்பகுதியில வந்து போக்குவரத்துகள், படிக்கிற சூழ்நிலை, இந்த லைன் எல்லாம் இல்ல பிள்ளைகளுக்கு. அப்படியான பிள்ளைகளை நீங்க வச்சு படிப்பிக்கிறீங்கன்றது பெரிய ஒரு பாராட்டத்தக்க விடயம். நினைச்சு கூட பார்க்க இயலாது. 16 பிள்ளைகளை நீங்கள் வச்சு பராமரிச்சு ஒரு ஹாஸ்டல் மாதிரி பள்ளிக்கூடத்துல வச்சு செய்கிறீங்க. சாப்பாடெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? சாப்பாடு சார் இரவுல பேரண்ட்ஸ் கொண்டு வருவாங்க சார். பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு பிள்ளைகளுக்கு அனுப்பி விடுவாங்க சார். மத்தியான சாப்பாடு தான் நாங்க கொடுக்கறது ஸ்கூல்ல. ஓகே ஓகே. அப்ப நான் தனியா கதைக்கிறேன் உங்களோட. உண்மையில அதை கவனமா செய்யுங்க டீச்சர். உங்களோட மற்ற எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? சார் போட்டுட்டேன் சார். ஞாபகம் இருக்கு, போன முறை நீங்கள் அந்த ஓலவல் எக்ஸாமுக்கு போட்டு அந்த உணவு வழங்கல் நீங்க சிறப்பா செயற்பட்டதெல்லாம் உங்களை நாங்க ஐயமுட்டு திட்டத்துக்கு உள்வாங்கினாங்க. ஒரு வருஷம் ஆயிட்டு. சிறப்பான பாராட்டுகள். உங்களுடைய என்ன? தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார்.
வாழ்த்துகள் மேடம். முக்கியமா அந்த இந்த முறை அந்த 16 பிள்ளைகளும் ஓலவெல் எடுக்கிறது தானே. அப்ப அவைய நீங்க வடிவா 100% இந்த முறை பாஸ் பண்ணணும். நீங்க வாழ்த்துக்கள். முயற்சி செய்யறோம் சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சில நேரம் இப்படி ஒரு தேவை இருக்கிறானா அவங்களுக்கு இடம் மாற்றம் கூட தரப்பட்டிருக்கலாம். பிள்ளைகள் இந்த இதுக்கு கிடைச்ச ஒரு இதாக கூட இருக்கலாம். நல்ல விஷயம், பாராட்டுகள். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது மடுசீமை 786 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹7.67. தற்பொழுது கையிருப்பு பிழை, அது மாணவர் எண்ணிக்கையை போட்டு 786 போட்டிருக்கீங்க. மடுசீமை பாடசாலை சார்பில் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? குட் மார்னிங், நான் பிரின்சிபல் முத்துக்குமார் இருக்கிறேன் சார். சார் இருக்கிறீங்க சார், வாழ்த்துக்கள் சார். சோமா இருங்க சார். இந்த கணக்கறிக்கையில இதுல பிழை சார், கரெக்ட் பண்ண சொல்லுங்க. போனோமா சொல்லுங்க சார். எப்படி சார் உங்களோட பாடசாலை செயற்பாடு போய்கொண்டிருக்கு? நம்மளோட பாடசாலையில இந்த IM செயற்பாடுகள் எந்த விதமான இடையூறுகள் இல்லாம சிறப்பாக இயங்குது சார். பெற்றோருடைய பங்களிப்பு, மாணவருடைய பங்களிப்பு, சக ஆசிரியருடைய பங்களிப்பு மிக சிறப்பாகவே இருக்குது. அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னையும் கூட எதிர்பார்க்கறதுல அவங்க வடிவா செய்துக்கிட்டு போறாங்க சார். மேலதிக வகுப்புகள் தரம் 11 தரம் 5 மணி நேரத்தி மாலை 5 மணி நேரத்தி வகுப்புகள் நடைபெறுது சார். பிள்ளைகளும் நல்ல வடிவாக இயங்குறாங்க. பெருசாக சார் நாங்க எதிர்பார்க்கறது நான் சொன்ன முறை ஒரு இன்டர்நெட் கொஞ்சம் ட்ராப் பண்ணி ஆங்கிலம் இந்த முறை அதுக்குரிய வேலை திட்டங்கள் நாங்கள் சிறப்பாக செய்துகிட்டு போறோம் சார். A-level பரீட்சையை பொறுத்தவரை அது சிறப்பாக இயங்கிக்கிட்டு போவோம் சார். அதுல எங்களுடைய நோக்கமே சார் இன்டர்நெட் கொஞ்சம் கவரேஜ் குறைவு தான் சார். கவரேஜ் குறைவா இருக்கு சார். நான் நேரா கதைக்கிறேன் சார். உங்களுக்கு நான் கால் பண்ண கதைக்கணும் சார். கால் பண்றேன் சார். விளங்குதா சார் நான் கதைக்கிறது? விட்டு விட்டு வருது சார். இப்போ கதைக்குது சார். இப்போ கேக்குது சார். கதைங்க. ஹலோ சார். ஹலோ கதைங்க சார். கேக்குது. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நான் அப்புறம் கதைப்போமா? நன்றி சார். சரி சார். சரி சார். நன்றி சார். அதான் சார். சார் IM வேலை திட்டங்களை சிறப்பாக இயங்குது. எந்த விதமான பிள்ளைகளும் இல்லை சார். பிள்ளைகளை சிறப்பாக. ஓகே ஓகே சார். நன்றி நன்றி சார். நன்றி. அடுத்த மன்னார் மடுக்கரை GTMS 443 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு ₹6.50. தற்பொழுது கையிருப்பு ₹14,448. மடுக்கரை GTMS டீச்சர் இருக்கிறீங்களா? மெசேஜ் ஒன்று டீச்சர். மடுக்கரை GTMS. ஹலோ, வணக்கம் சார். இருக்குங்க டீச்சர். மெசேஜ் நான் கவனிக்கிறேன். சொல்லுங்க டீச்சர். நீங்க ஏற்கனவே நான் இதோட கதைச்சனா தானே டீச்சர்? காய்ச்சல் தான் போட்டேன் நான் சார். கொஞ்சம் சூமும் கொஞ்சம் வரையலாம போயிட்டு இப்ப திரும்ப ஒரு மாதிரி ஆட் பண்ணி வந்துட்டேன். நன்றி, வந்ததுக்கு நன்றி டீச்சர். நன்றி, உங்களோட அர்ப்பணிப்புக்கு நன்றி டீச்சர். சொல்லுங்க. ஓம் சார். நான் கதைச்சினான் தான். பரவாயில்ல, பெற்றோர் ஒத்துழைப்பு கூடுதலா இருக்குது. டீச்சர்ஸ் ஒரு 20 என்னோட கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இது IM செயற்பாடு கொஞ்சம் தரமா போய்கொண்டிருக்கு சார். இல்ல இதுல உண்மையில டீச்சர் நான் நேற்று தான் சொன்னேன்டா, மற்றாக்கள் செய்யறதுக்காக நாங்கள் கடந்து போகலாம். நாங்கள் செய்யக்கு அவையில ஒரு மாற்றத்தை கொண்டுடலாம். வேண்டே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய பலனும் நேரங்கள் வசதிகள் கிடைக்கிறேன். இப்ப சிலாக்கள் மனநிலையில மாற்றங்கள் ஏற்படாது. இப்ப நாங்கள் மற்றவருக்காக இல்லாமல் எங்களால முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். மாற்றம் ஏற்படுறவளோ இணைஞ்சு கொள்ளுங்க, இல்லைன்னா கடந்து போவோம். செய்ய முடியாத மாணவர்களும் இப்ப அந்த IM செயற்பாடையும் கொஞ்சம் விளங்கி கொண்டாங்க. மற்றது இந்த படிப்பு விஷயத்திலயும் இப்ப பிள்ளைகள மாற்றங்கள் இருக்கு சார். இந்த ஓயல் பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல படிக்கணுங்கிற ஒரு இதுவும், மற்றது சாப்பாடும் அந்த பிள்ளைகளுக்கு பயன்படுது. இந்த அவங்களுக்கு கிளாஸ் நடந்தாலும் அல்லது எக்ஸாம் நடந்தாலும் அந்த சாப்பாடு நான் எடுத்து வைப்பேன் அவங்களுக்காக. அவங்க அது முடிச்ச கையோடய என்னட்ட நேரடியாக சாப்பாடு கேட்பாங்க. டீச்சர் சாப்பாடு இருக்கான்னு நான் அந்த பிள்ளைகளை உணர்ந்து எடுத்து வைக்கிறது. அவங்க அந்த எக்ஸாம்கள் முடிஞ்ச கையோட சாப்பிடுறாங்க. சாப்பாடு நல்ல ஒரு பிரயோசனமா இருக்கு சார் இந்த பிள்ளைகளுக்கு. பாவம் அந்த சாப்பாடுகள் காலையில கூட இல்லாம வருவாங்க. இதையே நம்பி வந்திருக்கிற மாதிரியே பிள்ளைகள் சிலதுகள் வாரது. கொஞ்சம் நல்ல ஒரு நிறைய பிரயோசனம் தான் சார் சொல்லுவேன் நான்.
இப்போ உண்மையில பார்த்தா டீச்சர் நேரே சொன்னான். இப்போ உண்மையில நீங்க கற்பித்தல்ல வர திருப்தியை விட இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க ஒருபடி மேல திருப்தியோட வர்றீங்களா என்ன? இப்போ உண்மையில இந்த பிள்ளைகளை உங்களோட உறவு வந்து பிள்ளைகளை இப்போ உங்களோட பிள்ளைகள் மாதிரி பாக்குறீங்க. அந்த பிள்ளைகளே உங்களை என்ன ஆசிரியரை கூடுதலா தாண்டி நம்புறாங்க. ஆசிரியரை எனக்கு அதுல தாண்டி ஒரு சந்தோஷம் என்னன்னா பிள்ளைகள் என்ன கூடுதலா நம்புறாங்க. டீச்சர் சாப்பாடு தருவாண்ட ஒரு நம்பிக்கை நிறைய வந்துட்டுது. இல்ல அதைத்தான் சொல்றேன் டீச்சர். இப்ப என்னன்னா மற்றாக்கள் செய்யணியோ செய்யாவிடையினையோ அது அவரவேற்ற தனிப்பட்ட விருப்பங்கள். அதெல்லாம் நாங்கள் யாரையும் வற்புறுத்தலாட சமூக பணி நிர்வாகியில நாங்கள் யாரையும் வற்புறுத்து. ஆனா நீங்கள் செய்யற சேவையால நீங்கள் மன ரீதியில திருப்தி படுறீங்க. பிள்ளைகள் உங்களை வந்து ஏனைய ஆசிரியர் வந்து வேறுபடுத்தி பார்க்கிறார். அப்ப உங்களுக்கும் பள்ளிகளுக்கும் சமூகத்துக்கும் உறவுண்டு வருது. நீங்கள் ஒரு ஆத்ம திருப்தி அடைகிறீங்க. அப்ப அந்த திருப்தியா அந்த சமூக சேவையில இருக்கிற பலனுடைய வேறு ஒன்றும் இல்லை. உண்மையில ஆனா வந்து உண்மைக்கு இந்த முறை அத குறைவான தொகை வந்ததுக்கு கூட பெற்றோர் தான் சார் முழுக்கையும் காரணம். இல்ல எனக்கு இந்த முறை 60% உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு பெரிய ஒரு கிரேட் நம்பர். நான் எதிர்பார்க்கிறேன் இந்த அளவுக்கு நீங்க பொருட்படுத்தி இப்ப 2 மாதத்துக்குள்ள இவ்வளவு குழந்தைக்கு இடையில கொஞ்சம் தொய்வுகள் இருந்தது. ஆனா உங்களோட முயற்சிக்கு பாராட்டும். நான் நேற்று கதைச்ச மாதிரி அதே பயணத்துல கொண்டு போங்க. மற்றவர்களுக்காக நாங்கள் எதையும் விட்டு கொடுக்கலாம். செய்வதை செய்வோம். எங்களால முடிஞ்சதை செய்வோம். மேலான இடத்துல கைவிடலாம். என்னோட பொறுப்பெடுக்க நம்பிக்கையில நாங்கள் விளத்தி கொள்ளலாம். ஐயம் மற்றும் கூட அப்படிதான் நானும் முறையிலும் செய்கிறோம். எங்களால் செய்ய முடியாட்டி இந்த திட்டத்தை நீங்கள் முன்னெடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. நான் இதைத்தான் சார் பெற்றோருக்கு சொல்றது. நாங்க வந்து எப்பயுமே இந்த பிள்ளைய இப்ப நான் ட்ரான்ஸ்ஃபர்ல போனாலும் அதிபர் பென்ஷன்ல போனாலும் இருக்கிற பிள்ளைகள் பாவம். நீங்க அதை உணர்ந்து செய்யணும். உங்களால முடியாத ஒன்றும் இல்லை. இதை உங்க இப்ப சேராக்கள் இப்ப ஆஸ்திரேலியாவில இருந்து வர அந்த திட்டம் நமக்கு இல்லைன்னா கூட நீங்க அதை முன்னெடுத்து இந்த பிள்ளைகளுக்கு உணவு கோயில அன்னதானங்களை கொடுக்குறீங்க தானே. அதே மாதிரி இந்த பாடசாலையும் ஒரு கோயில் அன்னைச்சு உங்களால ஏண்ட சேவையில செய்யுங்கன்னு நான் வார பெற்றோருக்கு இதைத்தான் சொல்றது. அவங்களும் இப்ப நிறைய உணர்ந்து நன்றி டீச்சர். உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. நாங்க தொடர்ந்து இதை பற்றி கதை பண்ணிட்டு நன்றி இணைஞ்சதுக்கு நீங்க அந்த சுயநலத்தை வந்து இணைஞ்சதுக்கு உண்மையில நன்றி டீச்சர். ஓகே டீச்சர். நீங்க வேணுமெண்டா எக்ஸிட் பண்ணுங்க. கஷ்டமெண்டா லீவ் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது ஹாப்டன் விக்னேஸ்வரா 468 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு ₹4.27. ஹாப்டன் விக்னேஸ்வரா ₹4.27 ஒரு மாணவருக்கான செலவு. தற்பொழுதைய கையிருப்பு ₹10,450. மிக சிறப்பான செயற்பாடு, பாராட்டுகள். கொப்டன் விக்னேஸ்வரா பாடசாலை சார்பில் சார் இப்ப இது அண்மையில வந்து ஒரு புது பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக செயற்படுறீங்க. எப்படி உங்களால் சாத்தியப்படுது போல செலவு கட்டுப்பாடா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி ஏற்பட்டது? குட் மார்னிங் சார். மார்னிங் சார், சொல்லுங்க சார். எல்லாம் பெற்றோரோட பங்களிப்பு தான் சார். சிறப்பாக செய்துட்டு போறாங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சிறப்பாக செய்துட்டு போகுது சார். இல்ல பெற்றோருக்கு இவ்வளவு தூரத்துக்கு நீங்க தெளிவுபடுத்தி இருக்கிறீங்கன்றது உண்மையில பாராட்டத்தக்கபடியும். இது ஒரு பெருந்தோட்ட பகுதி. பெற்றோருக்கு இவ்வளவு பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது, வேலைகள்ல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த பெற்றோர் இவ்வளவு அர்ப்பணிப்பா செய்கிறான்றது ஒரு பெரிய சமூக பணி. அப்ப என்னன்னு இந்த பெற்றோர் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிஞ்ச உங்களால? விக்னேஸ்வரா ஸ்கூல்ல கூடுதலா சார் இப்ப பெற்றோரோட பங்களிப்பு எப்பயுமே அதிகமா இருக்கும். அந்த பாடசாலையில வரலாற்றுல பெரிய முன்னுக்கு வந்தது ஆரம்பத்தை தரம் 5ல இருந்து 11 வரைக்கும் வந்ததுல இருந்து அந்த இருந்த அதிபர் அதோட பெற்றோரோட பங்களிப்பு தான் முழுக்க முழுக்க இருந்திருக்குது. அது இல்லாம அந்த சேர்வர் முரளி சார் வந்த பிறகு அந்த மீட்டிங் அவரை கதைச்ச விதம், நாங்க கதைச்ச விட சேர் வந்தது கதைச்சதோட அந்த அவங்களோட அந்த உத்வேகம் வந்து இன்னும் கூடுதலாவே இருக்கு சார். பேரண்ட்ஸ் முழுக்க முழுக்க வந்து செய்யறாங்க. இல்ல உண்மையில அதை பார்க்கறதுக்கு புள்ளிவரத்தை எங்க புது பள்ளிக்கூடமாக இணைஞ்சும் உங்களோட புள்ளிவரத்தை பார்க்க பெரிய ஒரு மாற்றம். ₹4.27 ஒரு சோறு கறி கொடுக்குறீங்கன்னா இலங்கையில ₹4 ஒரு சாமானமே வாங்கல. ஆனா சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு சமூகத்தை இணைச்சு சமூக பணியோட நீங்க நிறைவான சாப்பாடு செய்கிறீங்க. பாராட்டுகள் சார். தொடர்ந்து பயணிங்க சார். மேற்கொண்டு பார்ப்போம். எதிர்காலத்துல வேலை திட்டங்கள் வரைக்கும் உங்களை வேற இணைச்சிகளோட நான் முயற்சிக்கிறோம் சார். நன்றி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது முள்ளிப்பொத்தானை விக்னேஸ்வரா ரிங்கோல இருக்குது. முள்ளிப்பொத்தானை இதுவும் ஒரு சின்ன ஒரு கிராமம். ஒரு சமூகத்துல இப்ப ஏற்கனவே கோப்டன்ல சொன்ன மாதிரி தான் சிறப்பான சமூகத்தின் பங்களிப்போட இயங்குற பாடசாலை. ஒரு அர்ப்பணிப்பான அதிபர் ஆசிரியர் இருக்கிறேன். 412 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான உணவு செலவு ₹2.14 தான் ஐயமோட்டன் கணக்கில் ஏற்படும். நேரடியா சொன்னா ஐயமுட்டும் ₹2.14 தான் அந்த உணவு வளங்கள்ல பங்களிப்பு செய்யிருக்கு. ஆனா ₹2 அங்க சாப்பாடு இல்லை. சாப்பிட்ற சாப்பாடை பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு மதியான உணவு. ₹2.14 ஐயமுட்டும் பங்களிப்பை பெற்று மிச்சத்தை சமூக ரீதியில பங்களிப்பு செய்து உணவு வழங்கி இருக்கு. இப்ப வேணா கையிருப்பு ₹10,364. இது மிக மிக நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்கிற பள்ளிக்கூடம் ஒன்று. ட்ரிங்கோன கடைசி பள்ளிக்கூடம் இல்லையில இருக்கிற பள்ளிக்கூடம்.
அதிபர் உங்களோட செயற்பாடு பாராட்டுகள் நினைஞ்சிருக்கீங்களா முள்ளிப்போத்தான பாடசாலை சார்பில்? சார் டீச்சரும் இணைஞ்சிருக்காங்க, நானும் இணைஞ்சிருக்கேன் சார். உண்மையில சிறப்பா இருக்கு. நீங்கள் இந்த அதிபர் இப்ப வெளியுலகத்துக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. உண்ட இடங்கள் கேள்விப்பட்ட இடங்களா இருந்தாலும் உங்களோட காலத்துக்கு அப்புறம் கல்வியில ஒரு மாற்றம் ஏற்படும்ன்றதுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. கட்டிடங்கள் கட்டப்படுவது, ஏற்கனவே கல்வி வலய பணிப்பாளர் ஒரு அனுமதி உங்களுக்கு தந்து அவருக்கு ஒரு வழிகாட்டலும் இருந்திருக்கு. இப்ப தொடர்ந்து பயணிக்கிறபடியா ஒரு நன்மைக்கு ஒரு இந்த வருஷம் ஓரவர் ரிசல்ட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா இருந்தா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்ப மாணவர்கள் எண்ணிக்கை 100 தாண்டிட்டு தான் இப்போ விளங்குல சார். மாணவர்கிட்ட மொத்த எண்ணிக்கை 100 தாண்டிட்டு தான் 100 நிக்குதா இப்போ 102 கிட்ட இருக்கு சார். இப்ப முன்னேற்றம் இருக்குது. கண்டிப்பா அதுல மாற்றத்தை கொண்டு வரலாம். சொல்லுங்க சார், இப்போ எப்படி சார் ஐயம்பட்டு உணவு திட்டம், சமூக பங்களிப்பு, உங்களோட புதிய பாடசாலை நிர்மாண பணிகள் போய் கொண்டிருக்கு? சார் நல்லபடியா போகுது. இப்போ எல்லாரையும் கோஆப்ரேட் பண்ணி, டீச்சர்ஸ் ஆக்களும் கோஆப்ரேட் பண்ணி இப்ப பெற்றோர் கூடுதலான பங்களிப்பா ஈடுபடுறாங்க. இந்த உணவுகள் வழங்குறதுலயும் கொஞ்சம் இப்போ ஒரு கறிங்கிறத விட இன்னொரு கறி போடணும், அல்லது இதை கொஞ்சம் வித்தியாசமா அந்த மச்சத்தோடு சேர்த்து மாமிசங்கள் சேர்த்து கொள்ளணும். அடுத்து கீரை வகைகள் எங்கட இந்த டான்ஸ் டீச்சர் யசோதினி, மிஸ்ஸஸ் யசோதினி டீச்சர் தான் பொறுப்பாங்க. அவங்க கொஞ்சம் இந்த ஆரோக்கிய உணவுல கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்க. நாளாந்த ஏதாவது அந்த கிராமத்துல உள்ள கீரைகளை போடணும் என்ற மாதிரி விஷயங்கள். அடுத்து டீச்சர்ஸாக்கள் ஏற்கனவே பாடசாலை தோட்டம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வறட்சி ஏற்பட்டபடியால கொஞ்சம் சிக்கலா போயிட்டு மீண்டும் அந்த தோட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. எப்படி ஒரு சுமூகமாக என்பதை விட கொஞ்சம் சிறப்பாக போகுது சார். ஆரம்பத்தை விட எந்த விதமான தொய்வும் இல்லாம பெற்றோர்களுடைய அந்த அதீத ஈடுபாட்டோட நல்ல ஒரு செயற்பாடாக முன்னெடுக்குது சார். நன்றி சார், நன்றி. உண்மையில பள்ளிக்கூடத்தை பார்த்தா இப்போ ஒரு கிராமத்துல ஒரு பொதுவான எல்லா வீடு மாதிரி மாத்திட்டீங்க. என்ன இப்ப கிராம மக்கள் வந்தாலே எது சமைச்சு சாப்பாட்டை கொடுத்து பார்த்துட்டு போற அளவுக்கு ஒரு சின்ன குட்டி கிராமம். அந்த கிராமத்தின மக்கள் எல்லாம் வந்து இணைகிற ஒரு இடம் பள்ளிக்கூடமா மாத்தி இருக்கிறீங்க. உண்மையில அது பெரிய ஒரு சிறப்பான விஷயம் உண்டு. பிள்ளையாண்ட கல்விக்கு மட்டுமல்ல, அவன் இந்த ஒரு மனரீதியான வளர்ச்சிக்கும் ஒரு பங்களிப்பா இருக்கும், ஒரு ஆதரவா இருக்கும். என்ன நன்றி சார், பாராட்டுக்கள். அடுத்த மன்னர் தட்சிணா மருதமடு பாடசாலை 900 பயன்பெற்ற மாணவர்கள் 937 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கு ₹1.52. தற்பொழுதைய கையிருப்பு ₹4825. மன்னா தட்சிணாமிர்தமடு பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. குட் மார்னிங் சார், நான் டீச்சர் இருக்கிறேன் சார். டீச்சர், ஓகே. உங்களோட கணக்கு ₹1.52 நீங்க சாப்பாடு கொடுக்க முடியுமாட்டா என்னென்ன செய்யறீங்களா? இப்ப எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இந்த எல்லாமே பேரண்ட்ஸ்ல ஒத்துழைப்பு தான் சார். ஃபுல்லாவே அவங்க திங்ஸை கொண்டு வந்து அவங்களே சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போறாங்க சார். இந்த உணவகங்கள்ல பூரணமா அதிபர் ஆசிரியர் எல்லாரும் பங்கு பெற்றீங்களானே? ஆமாம் சார். எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் நீங்க கூட பேர் பாட்டஸ்ல அங்கேயே இருக்கிறீங்களா என்ன? இப்ப உங்களுக்கு அது ஒரு வீடு மாதிரி தானே. இப்ப நீங்கள் வெளி மாவட்டத்தில் வந்தபடியா மேலதிக கற்பித்தல் செயற்பாட்டோட நீங்கள் பாட்டஸ்ல அங்கேயும் செய்யறீங்க. பாடசாலை தோட்டம் என்ன நடக்குது? அந்த பொதுமுறையில பயிரா சொல்லி விதைனங்கள்லாம் தந்துனாங்கல்ல மெரக்காண்டில, அந்த செய்ய கைவிட்டீங்களா போய் கொண்டிருக்கா? இல்ல சார், இப்ப எல்லாமே வேலையை அடைச்சு அந்த ப்ரொஜெக்ட் தான் சார் திரும்ப போய் கொண்டு இருக்குது. அப்ப அந்த இது இந்த அடுத்த இந்த மாதத்துக்கடையில செய்து முடிப்போம் சார் அந்த ஸ்கூல் இதுக்குள்ள. வடிவா செய்யுங்க. என்னடா உங்களுக்கு பக்கத்துல பண்ணை இருக்குது, சபேசனோட கதையுங்கோ. ஏதாவது மண்ணுகள் விதைகள் தேவைன்னா உதவி செய்வேன், நானும் கதைக்கிறேன்னா. இப்ப அந்த பாடசாலை தோட்டத்தையும் கோணமா செய்யுங்கோ. அத கிச்சன் வந்து மாத்திட்டீங்களா? இப்ப சைக்கிள் பார்க்கலாம் சமைக்கிறீங்களா? இல்ல சார், மாத்தியாச்சு சார் கிச்சன். ரைட், அதே கவனமா இருக்கும். என்ன உங்களுக்கு பாம்பு தொல்லை அதிகமாக்குமே அந்த இடத்துல. ஓகே டீச்சர், நன்றி டீச்சர். சிறப்பான செயற்பாடு இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? போன முறை அப்ளை பண்ணாத பிரச்சனை நடந்தா இல்லோ? போட்டீங்களா? அப்ளை பண்ணிட்டேன் சார். ரைட், ஓகே. நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்த பல்லேகல வாணி தமிழ் வித்தியாலயம் 239 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹1.25. தற்பொழுதைய கையிருப்பு ₹9,814. ஒரு மாணவனுக்கு ஒரு உணவுக்கான செலவு ₹1.25. எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அதாவது ஐயமுட்டு நிதி பங்களிப்பு இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு சாப்பாட்டுக்கு நாங்கள் கொடுக்கறது ₹1.25. மிச்சமா இருக்கிற அவ்வளவு தொகையும் சமூக ரீதியிலையும் பாடசாலை மட்டத்திலையும் பெறப்பட்ட உதவிகள். அப்ப இது ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகள். என்னன்னு பல்லேகல வாணியில இது சாத்தியப்படுது? குட் மார்னிங் சார். மார்னிங், சொல்லுங்க சார். சார், அந்த எங்களோட மாணவர்கள்ட, ஆசிரியர்கள்ட, பெற்றோர்கள்ட சமூக பங்களிப்பு அதிகமா இருக்கு சார். அதோட எங்களோட பாடசாலை தோட்டம் செய்ய நடைபெறுகிறது. அதுல இருந்தும் நாங்க விளைச்சல்களை பெற்றுக்கொண்டு சார் அந்த ஐயமிட்டுக்காக பயன்படுத்துகின்றோம். இதனால செலவுகளை கொஞ்சம் குறைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு சார்.
இல்ல என்னன்னா இப்ப தொடர்ந்து என்னன்னு தக்க வைக்கிறீங்க. இப்ப 1 வாரம் 2 வாரம் தொடர்ச்சியா அவங்களோட செயற்பாடுல பெரிய ஒரு முன்னேற்றம் போய்கொண்டிருக்கு. அப்ப சமூகம் தொடர்ந்ததை புரிஞ்சு கொண்டு தொடர்ச்சியா வரீங்களா, நீங்க அடிக்கடி விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்களா, இல்ல ஏதாவது கட்டாயப்படுத்துறீங்களா விஷயம்? இல்ல சார், சமூகமே தான் முன் வந்து அவங்களே கொடுக்குறாங்க சார். இல்ல வர்த்தகத்துல தொடர்பாடும் இருக்கா? கடைகள்ல இருந்து உதவிகள் வரதா உங்களுக்கு? உங்களுடைய இல்ல சார், கடைகள் அப்படி எல்லாம் இல்ல சார். அப்ப நேர சமூகத்தின் அப்படி உதவி நிறைய வருது பாடசாலை தோட்டம். ஓகே. அப்ப ஓ சார். பாடசாலை தோட்டங்கள் விடுமுறை காலத்துல உங்களால ஒழுங்கா பராமரிக்க முடியுமா? அதுக்காக ஒருத்தரை நியமிச்சிருக்கோம் சார். அவரு பராமரிப்பாரு. பிள்ளைகளும் சனி ஞாயிறு வந்து பராமரிப்பாங்க சார். ரைட். கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையில சிறப்பான பாராட்டுகள். ₹1.25 சிறப்பான புள்ளிவரம். கையிருப்பு உங்களோட 9,814 இருக்கக்கூடிய நிதியின் போதியளவு இருக்குது. இதுக்கு புறவார இந்த இனி வரப்போற 5 என்ன ஒரு சில பள்ளிக்கூடங்கள் இல்ல கணக்கறிக்கையில விடுபட்ட பள்ளிக்கூடம் என்ன மட்டும் சொல்றேன், அதை கொஞ்சம் கூண்டல் போய் இருக்க போது மாதோவா பசறையில் இருக்க பள்ளிக்கூடம் மாதோவா தமிழ் வைத்தியாலயம் 139 மாணவர்கள். இப்ப புது பள்ளிக்கூடம் இதான் முதல் கணக்கறிக்கை நினைக்கிறேன். கணக்கறிக்கை வராதபடியா நான் என்ன பண்ணினால் ₹18 கூடின செலவு. தற்பொழுது கையிருப்பு ₹5,855. மாதோவா பாடசாலை கீழ்பிரிவு தமிழ் வைத்தியாலயம் சார் இருக்கிறீங்களா? மாதோவா சார், நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு முதல் கணக்கறிக்கை இப்ப அண்மையில ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் சார். உங்களோட ஆரம்பம் ரைட், வெரி குட். ஏன்னா நீங்க அண்டர் 20 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதுலயும் ஒரு பிரச்சனையும் இல்ல சார். இந்த திட்டத்துல இப்ப நீங்க என்ன மாதிரி உணர்றீங்க திட்டத்தை ஆரம்பிச்சா அப்புறம்? ஐயமுட்டு திட்டம் நல்லபடியா போகுது சார், எந்த பிரச்சனையும் இல்ல சார். பெற்றோர்கள் நல்லா உதவி செய்யறாங்க சார். இதுல இருக்காரு சார் இந்த குரூப்ல யோகேஸ்வரன் ஒரு சார், அவர் தான் அதை நல்லா முன்னெடுத்து செய்து கொண்டு போறாரு சார். ஓகே. உங்களுக்கு இடர்பாடுகள் கஷ்டங்கள் இருக்கா செய்யறதுல? அப்படி ஒன்று இல்ல சார், ஒரு 2 சிக்கல்கள் இருக்கு சார். அதை நான் சார்கிட்ட பிறகு கதைக்கிறேன் சார். பெற்றோர் பங்களிப்பு எல்லாம் நல்லபடியா இருக்குது சார். உண்மையில எதான் நான் பாக்குறேன்னா, இந்த பெருந்தோட்ட பகுதியில பெற்றோருக்கு இவ்வளவு கஷ்டம். அந்த கொழுந்து பறிக்கிற வேலை, கான் வெட்டுற வேலை இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கூட அந்த பெற்றோர் பாடசாலையில் ஈடுபடுற அளவு ஏனைய பிரதேசத்தோட கூடவா இருக்கு. உண்மையில ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தக்க விடயம். தங்களுடைய பொருளாதார நிலைமைகள் பின்தங்கி இருந்து வேலைகள் இருந்தாலும் கூட பள்ளிக்கூடத்துக்கும் இந்த பாடசாலைக்கும் செய்கிற பங்களிப்பு இந்த பெருந்தோட்ட பகுதிகளில் மிக மிக அதிகமா இருக்கிறது பாராட்டக்கூடிய விடயம். இது ஒரு முன்மாதிரியான செயற்பாடு ஒன்று. அதை நாங்கள் சிறப்பா தான் பாக்குறோம். இந்த நீங்கள் கீழ் பிரிவு மகாதோவா இப்ப அண்மையில நினைச்ச பள்ளிக்கூடம் ஆரம்ப கணக்கறிக்கையிலேயே நீங்கள் 20 செலவா வச்சிருக்கீங்க. அவ்வளவு தூரத்துக்கு நீங்க திட்டத்தை செய்ய அமல்படுத்துறீங்க. இல்ல இதுல என்னென்றால் இதுல உண்மையில சார் நீங்கள் அந்த உங்களுடைய பாடசாலை இருக்கிற அந்த சுற்றாடலை பற்றி எல்லா மக்களுக்கும் ஒரு விளக்கம் தரணும். ஏன்னு சொன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட வரைக்க மடுசீமை அந்த ஒரு உயரமான இடத்துல இருந்து பார்க்க நீங்கள் மிகவும் பள்ளத்துல இருக்கிறீங்க. அந்த பள்ளத்தை நோக்கி மாணவர்களை வர வைக்கிறது, பெற்றோரை வர வைக்கிறது, ஒவ்வொரு நாளும் எத்தனை கிலோமீட்டர் பிள்ளைகள் நடக்கிறார்கள். இதற்கு மேலால சமூகத்தை இணைத்து இந்த ஒரு முயற்சியை நீங்கள் மிகவும் என்னோட நீங்கள் தொடர்ச்சியாக தொடர்புல இருந்து அதை எடுத்துக்கொண்டதுல சந்தோஷம். எங்களால் இயன்ற அளவு உங்களுக்கு நாங்கள் எல்லா விதமான சகல விதமான உதவிகளையும் செய்வோம். ஏனென்றா அந்த சமூக பங்களிப்பை முன்னிலைப்படுத்தின எந்த ஒரு செயல்பாடும் எங்களால வரவேற்கப்படும். இடையில ஒரு பாடசாலை சொன்னீங்கள் எங்களுக்கு இந்த விலை குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அதான் உண்மையான கருத்து. நீங்கள் உங்களுடைய கணக்கு குறைய குறைய சமூகத்தின் பங்களிப்பு கூடுதுன்றதான் நாங்க பாக்குறோம். அதுதான் முக்கியம். அப்ப அதுல சமூக பங்களிப்பை நீங்கள் எடுத்தது மட்டுமில்லை, இப்படி ஒரு சேலஞ்சிங்க நீங்கள் எடுத்து எங்களோட பயணிக்கிறதுல உண்மையில வாழ்த்துகள் சார். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். ஆனா உங்களுடைய மாணவர் எண்ணிக்கை குறைவா இருக்கிறபடியாத்தான் அந்த கொஞ்சம் இதுகள் கூடவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்கள் தொடர்ந்து அதை நோக்கி ஓரளவு நகர்ந்தோம்டா சரி. இப்ப பல்கலைக்கழக கூட நான் பார்த்தேன், அங்க அவர்கள் அந்த பெற்றோர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு கொண்டு வந்து இவன் இறைச்சி கொடுக்கிறார்கள், முட்டை கொடுக்கிறார்கள். அதே மாதிரி ஏதோ தங்களுடைய இது யாருக்கு கொடுக்குறீங்க, இது ஒரு திட்டம், அரசாங்க திட்டம் இல்லையே. எங்கண்ட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள்ன்ற அந்த முதல் உணர்வு வரணும் எல்லார்கிட்ட. இது எங்கண்ட பிள்ளைகள், எங்கண்ட பிள்ளைக்கு தான் நாங்க சாப்பாடு கொடுக்குறோம். நாங்க கோயில்ல போய் சாப்பிட்றத விட இது பாடசாலையில கொடுத்து அந்த பிள்ளைகளை கல்வி ஏற்க வைக்கிறீங்களன்றதுதான் முக்கியம். இதுன்ற வழிபாடு நாளைய நீங்க எண்ணத்துல இன்வெஸ்ட் பண்ணினாலும் இதுதான் உங்களோட சிறப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பிள்ளைகளை நல்ல ஆரோக்கியமான பிள்ளைகளாக மன வளர்ச்சியை கூட்டி வளர்க்குறீங்க. அவைகள் நாளைக்கு உங்களைத்தான் அவள் திரும்பி பார்க்க போறார்கள். என்ன எனவே வாழ்த்துக்கள் சார். இந்த செய்தி எல்லாருக்கும் கிடைக்கணும் என்றால் என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றி.
ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி நன்றி சார். சார், நன்றி முரளியண்ணா, நன்றி சார். நாங்க நேரம் கதைக்கிறோம் சார். உங்களோட இது கதைக்கூட நான் கால் பண்றேன் சார். நீங்க கால் எடுங்க சார், கதைக்கிறோமா? நன்றி சார், நன்றி நன்றி சார். சார். அடுத்தது பெட்டவெத்த, அதுவும் பசறை இருக்கிற கல்விவளத்துக்கு வராதான் பெட்டவெத்த தமிழ் வித்தியாலயம் 877 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு $8.82 தற்பொழுது கையிருப்பு $1310. பெட்டவெத்த பாடசாலை சார்பில் சார் இருக்கீங்களா சார்? டீச்சர் இருக்கிறேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அந்த கூகுள் ஃபார்ம் ஒழுங்கா போடுங்க சார், கவனமா மறக்க வேணாம் அடுத்த முறைக்கு. ஓகே சார், ஓகே சார். சொல்லுங்க சார், எப்படி உங்களோட பள்ளிக்கூடத்துல உணவு வழங்கல் சாப்பாடு? நீங்களும் மென்மேல அணைஞ்ச பள்ளிக்கூடம் முன்னாடி என்ன வந்து போன பிறகு சிறப்பான செயற்பாடு $8.82. சிறப்பான பாராட்டுகள். எப்படி சார் உங்களை சாதிக்க முடியுது? அந்த வளமையா மாதிரியே தான் சார் போய்கொண்டிருக்குது. அந்த மரக்கறிகள் அது இதுகளை கொஞ்சம் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க வாங்குறோம் சார். கடையில வாங்கக்கூடிய சாமான்கள் மட்டும் நாங்க இதனூடாக கொஞ்சம் பெற்றுக்கொள்றோம் சார். மற்ற ஒரு நாளைக்கு 2 பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு இந்த வேலை திட்டங்கள் சுமூகமா போய்கொண்டிருக்கு சார். அதுலயும் சார் இப்ப எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் சார் இந்த கிரேட் 13 சார். இந்த முறை A level எழுதுற பிள்ளைகள் சார் நைட் 8:30 மணி வரைக்கும் இருக்கிறாங்க சார் ஸ்கூல்ல. கேர்ள்ஸுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, பாய்ஸ் நைட் தங்கிடுவாங்க. தங்க வைக்கிறோம் சார். இந்த முறை உண்மையிலேயே சார் நாங்க அதை ரிசால்ட்ஸ் A level ரிசால்ட்ஸ் வந்துட்டு அது உண்மையான ரிசால்ட்ஸ் உங்களுக்கு நாங்க ஒரு காணிக்கையாவே தரலாம் சார். உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இந்த பிள்ளைகள் இப்படியான ஒரு சுமமான நிலையில போய்கொண்டிருக்கிறது சார். உண்மையில உங்களை போல இந்த பள்ளிக்கூட அதிபர்மார் இவ்வளவு அர்ப்பணிப்பா செயற்படைக்குதான் சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டுலாம். சனிக்கிழமை நீங்க இவ்வளவு மீட்டிங்ல வந்து இப்போ 1.5 மணி நேரமா இருக்கிறீங்க. உண்மையில உங்களோட குடும்ப நேரம் இதுகள். அதே மாதிரி பள்ளிக்கூடத்திலேயும் அதிபர்ன்ற பணியை தாண்டி நீங்கள் சமூகத்தை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்கன்றது ஒரு செயற்பாடுலயும் விளங்குது. இன்றைய பிள்ளைகளை தங்க வச்சு பள்ளிக்கூடத்துல 8:30 மட்டும் இருந்து அவையை தங்க வச்சு அதுக்கான பாதுகாப்பு ஒழுங்குகள் அவையின் செயற்பாடை பராமரிக்கும். உண்மையோட வேலைப்பாடு மிக மிக அதிகம், உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அதுல ஒரு திருப்தியா இருக்கிறதா சந்தோஷம். நீங்க அப்படி இருக்கிறபடியாத்தான் நாங்களும் நீங்களும் இணைஞ்சு பணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அப்ப 2 பேரும் நோக்கங்களும் ஒன்றா இருக்கிறதா நாங்கள் இவ்வளவு தொடர்ந்து பயணிக்கிறோம். பாராட்டுகள் சார். நாங்க தொடர்ந்து பயணிப்போம். மேலே தேவை இருந்தா அதை பெரிய கலையுங்க சார், கூட நாங்க உதவி செய்யறோம். இதுல உண்மையில இதுல நாங்கள் ரூபன் ஒரு முக்கியமான விட இதுல நிரோஷன் சேருக்கு வாழ்த்துறேன்னா நிரோஷன் சேருடைய எல்லாரும் சகபாடிகள் உண்மையில. அதுல விக்னேஸ்வரா பிரின்சிபல் எங்களுக்கு இன்னமும் இருக்கு சார். அவர்கிட்ட ஆலோசனைகள் இன்னமும் நாங்க பெற்றுக்கொள்றது. திருப்தியா இருந்தாதான் உங்களுக்கு திருப்திக்கான அடிப்படை. அவற்றை அனுபவத்தை சரியா உள்வாங்கி இருக்கிறீங்க. அவற்றை ஆரம்பம் சரியா இருந்தால் உங்களுக்கு வெற்றியின் ஒரு அடிப்படையா இருந்திருக்கு. ஹாப்டன் பாடசாலை எல்லாமே நல்லா செய்றீங்க. உங்களோட வேலைய கல்வி பணிப்பாளரோட நாங்க காய்ச்சினாங்கல்லானே அவருக்கும் நல்ல சந்தோஷம். உங்கள் எல்லாரும் வாழ்த்துகள் சார். தொடர்ந்து நல்ல ரிசர்ச் வேற வாழ்த்துக்கள். ஓகே, நன்றியா, நன்றி. அடுத்தது ருப்பூர் தமிழ் வித்தியாலயம். ருப்பூர் தமிழ் வித்தியாலயத்தில் 144 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 0. அதாவது ஐயமோட்டனிடமிருந்து எந்த விதமான நிதி பங்களிப்பும் இல்லாமல் 100% சமூக பங்களிப்பின் ஊடாக உணவு வழங்கப்பட்டிருக்குது. அவை இந்த நிதி கையிருப்பு இப்ப 6543 அப்படியே இருக்குது. ருப்போர்ட் வந்து ஒரு மேல உச்சியில் இருக்கிற தனிச்சு விடப்பட்ட அதி கஷ்டமான ஒரு பாடசாலை. போக்குவரத்தா இருக்கலாம், இனிய வசதியா இருக்கலாம், சமூக தொடர்பா இருக்கலாம். அப்படி இருந்தும் அதிபற்றி ஒரு அர்ப்பணிப்பான சேவையால இந்த பள்ளிக்கூடம் நின்று நிலைச்சு கொண்டிருக்குது. இந்த பாடசாலையை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு நாங்களும் சில முயற்சி எடுக்கிறோம், சில செயற்பாடுகளை செய்து தருவோம். சார் இருக்கிறீங்களா சார் ருப்போர்ட்? இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையில சிறப்பான பாராட்டுகள். நீங்க தொடர்ந்து இந்த பழையபடி வந்துட்டீங்க. இடையில ஒரு சின்ன சிக்கல் வந்திருந்தது, ஆனா திருப்பி பழைய நிலைக்கு வந்து பூச்சியத்துக்கு சமூக பணி கொண்டுட்டீங்க. சொல்லுங்க சார். இப்போ பேரண்ட்ஸ் மத்தியில் சார் தினமும் ஒரு பாடுபொருளாக இதை கொண்டு போயிட்டேன் சார். ஐஎம்எட்டூன் அப்படிங்கிறது கட்டாயமாக செய்கிறாங்க. ஒரு பேரண்ட் வராட்டி கூட சார் ஏதாவது வாங்கி கொடுங்க சார், நாங்கள் வந்து காசு தரோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டு சார். அப்படியே பேரண்ட்ஸ் வராத போதும் சாமா இல்லாட்டியும் டீச்சர்ஸ்கிட்ட சொன்னா சார் காசு இருக்குத்தானே வாங்கி கொடுங்க அப்படின்னு. இல்லை சார் இவ்வளோ நாள் நம்ம இப்படி கொடுத்துட்டு வந்துட்டோம், ஏதாவது பண்ணி மறுபடியும் நம்ம பேரண்ட்ஸை காய்ச்சி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு சார். அதனால தொடர்ந்து நமக்கு இந்த செலவை கட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்குது சார். நிச்சயம் சிறப்பான பாராட்டுகள் சார். நீங்கள் ஒரு அதிபரா ஒரு முன்மாதிரியா இருக்கிற முறையான சொல்வா, நீங்க இருக்க கதிரை கூட ஒரு பிளாஸ்டிக் இருந்து சேவை செய்யுங்கன்னு சொன்னார். அப்படி பார்க்க நீங்கள் உங்களுடைய வசதியில கூட விட்டு இந்த பாடசாலைக்காக நிறைய அர்ப்பணிப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கான இந்த சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றம். உங்களில் இருக்கிற நம்பிக்கை தான் பாடசாலைக்கு பெற்றோரை வரவழைக்குது. அதனூடாக பிள்ளையோட கல்வி முன்னெடுக்கப்படுது. அப்ப இல்லாம ஒரு சங்கிலி தொடர் மாதிரி
தொடர்ந்து நீங்கள் சரியா பயணிக்கிறீங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மையில பாராட்டுகள். நன்றி சார். உங்களோட பாடசாலையை நான் முரளின்னு சொன்ன மாதிரி சில செயற்பாடு செய்தாரம் சார். கொஞ்சம் கூப்பிடுறோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது யாழ்ப்பாணம் பொன்னால வரதராஜ பெருமாள் 327 மாணவர்கள். அங்கேயும் ஒரு மாணவனுக்கான ஐயமுடன் பங்களிப்பு 0. தற்பொழுதைய கையிருப்பு 14,445 ரூபாய். இந்த பொன்னால வரதராஜ பெருமாளும் உணவு வழங்கல்ல இடையில பல இடர்பாடுகள் சிக்கல் இருந்தது. ஆனால் இப்ப ஒரு புதிய ஆசிரியர் குழுவை பொறுப்படுத்து மிக மிக சிறப்பாக முன்னெடுக்கிறீங்க. முதல் தடவையா 0 கொண்டு இருக்கிறீங்க சார். இருக்கிறீங்களா சார் பொன்னால வரதராஜ பெருமாள் பாடசாலை? சார் ஹலோ, நான் டீச்சர் இருக்கிறேன் சார். டீச்சர் என்னன்னு டீச்சர் திடீர்னு அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்ச உங்களால? நீங்களும் சமூகமும் பெரிய இடைவெளியில இருந்தாக்கள், என்னன்னு திடீர்னு 0க்கு மாத்தினீங்க? இப்ப சார் உங்களுக்கு தெரியும் தானே சார், எங்கட பிரின்சிபலா இருக்கிற பாலகுமா சார் ஆக்டிங்கா இருக்கிறார். அவன் சிறப்பா செய்கிறார் சார், மிகச் சிறப்பா செய்கிறார். அதோட எங்களுக்கு இந்த ரிலேஷன் சார் ஒரு 34,000 ரூபாய் பெறுமதியான உணவு பொருட்கள் தந்தவை சார் மகளின் பர்த்டே. அப்ப அது எங்களுக்கு இந்த மாதம் அவை ஒரு நாளுக்கு தந்தவை சார். நாங்கள் அந்த விசேட உணவு நீங்க கொடுக்க வேண்டாம் இடத்துல நாங்கள் ஒரு மாசமா அதை பயன்படுத்துறோம். அதோட இந்த பிரைமரி பேரண்ட்ஸ் பிள்ளைகளின் பர்த்டேக்கும் எங்களுக்கு கிடைச்ச சார் டொனேஷன். விசேட உணவு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 35,000 ஒரே நாள்ல அதிக செலவாக இருக்கு. அது பிரயோசனம் இல்ல, அதுல எந்த அர்த்தம் இல்ல. அதான் சொல்ல வரோம். எங்களுக்கு அடுத்த கிழமைக்கும் இருக்கு சார். வெரி குட். அப்ப உண்மையில நீங்களும் ஒரு தன்னிறைவான நிலைக்கு வந்துட்டீங்க. மிக வேகமான முன்னேற்றம். நம்மளோட பாடசாலை ஒரு இடத்துல நிப்பாட்டுற அளவுக்கு போயிருந்தது. ஓம் சார், ஓம் சார். மற்ற தோட்டமும் வச்சுக்கிறோம் சார். தண்ணி பிரச்சனை எப்படி போகுது? தண்ணி இப்ப குடி தண்ணீர் ஒரு அந்த ஐயப்ப சுவாமி குரு அவ ஏதோ தர்றன்னு சொல்லி இருக்கணும் சார். தண்ணி எங்களுக்கு பிரச்சனை தான் சார். தண்ணி குடிக்கல சிலதுகளுக்கு அந்த தண்ணியை விட்டா சார் தெரியும், அந்த உப்பு தண்ணியை விட்டோன்னே போயிடும் சார். பரவாயில்ல. உண்மையில நீங்கள் இந்த திட்டத்தை இப்ப பொறுப்படுத்து பாலாசண்ட தலைமையில மிக சிறப்பா செய்தீர்கள். எல்லாருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிடுங்க. அதுக்கு ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணி இருக்கிறோம் சார். ஐயப்பன் கமிட்டி உண்டு. அப்ப எல்லாருமே பொறுப்பு. என்ன சார், எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஓம் சார், ஓம் சார். வெரி குட். போன முறை உங்க பள்ளிக்கூடம் எக்ஸாமோட பிரச்சனைப்பட்டது. எக்ஸாம் வைக்கிறது கூட சிக்கல் பட்டாங்க. பழைய மட்டத்துக்கு போய் தான் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இந்த முறை எல்லாம் சரியா இருக்கு. ஓம் சார். நன்றி 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 கொண்டாக்கு நன்றி டீச்சரா. நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது குண்டசாலை விவேகானந்தா 250 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 0. தற்பொழுது கையிருப்பு 18,845. இந்த பாடசாலை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கீங்க சார். சொல்லுங்க சார், இப்ப என்ன நடக்குது சார் பள்ளிக்கூடத்துல? குட் மார்னிங் சார். மார்னிங் சார், சொல்லுங்க சார். சாரி சார், நேற்று கொஞ்சம் அந்த தகவலை சரியா அனுப்பிக்கிற முடியாம போச்சு. நான் சாருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். பரவாயில்ல, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். பரவாயில்ல, சொல்லுங்க. பரவாயில்ல. ஓகே சார், சிறப்பா செஞ்சுட்டு போவோம் சார். சமூக பங்களிப்பு பெற்றார்ட பங்களிப்பு மிக குறைவு சார். நலன் விரும்பிகள் தான் என்ன இப்ப சந்திக்கிற நேரம் யாராவது ஸ்கூலுக்கு ஏதாவது வந்தா தெரிஞ்ச ஆக்கள் அப்படி வச்சுதான் சார் இப்ப இந்த அளவு சிறப்பா செஞ்சுட்டு போறோம். அது உங்களோட பங்களிப்போட சார். இல்ல, நம்பிக்கையை விடாதீங்க சார். என்னன்னா பெற்றோரோட பங்களிப்பு குறையெல்லாம் கூடலாம். பெற்றோருக்கு ஒரு புரிந்துணர்வு வர வேணும். அதுக்காக நாங்கள் திட்டத்துல எந்த மாற்றத்தையும் கொண்டு வேண்டாம். எங்கள நம்பிக்கை வச்சு மூவ் பண்ணி கொண்டு போவாங்க சார். நிச்சயம் அது 0 வச்சிருக்கீங்க சார். அதே பெரிய சிறப்பான செயற்பாடு. நீங்க பங்களிப்பு இல்லாம அப்ப ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பங்களிப்பு கிடைக்கும். சமூகம் பெற்றோர் சமைக்க வரீங்க இல்லையோ, ஆனா ஏதோ ஒரு வழியில சமூக நலன் புரிகின்ற பங்களிப்பால இயங்குறீங்க. தொடர்ந்து உங்களால் ஆசிரியர்கள் சார் இப்ப ஒவ்வொரு வாரமும் மரக்கறியெல்லாம் ஆசிரியர்கள் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அதான் வடிவா செய்யுங்க சார். ஆனா ஒரு விஷயம் போன சார், இந்த இடத்துல இங்கே நிர்பந்திச்சு கட்டாயப்படுத்திடுறாங்க சார். அவ தாங்கள் ஐயமுட்டன் பெட்டிக்குள்ள விரும்புற எதையும் கொண்டு வந்து யாரும் போட்டு போகலாம். ஒரு வெங்காயமா இருக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் இருக்கலாம், ஒரு மூட்டை அரிசியா கூட இருக்கலாம். கொஞ்சம் அளவு முக்கியம் இல்ல. 5 ஒன்றாம் ஐயம் விட்டு நீங்க ஒன்றாக்கும் முதல் மற்றவங்களுக்கு ஒரு பிடிய கொடு வேண்டாம் திட்டம். அப்ப அதை சரியா புரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு சமூகத்துல இருக்கிறார்கள் ஆசிரியர் முன்மாதிரியா நீங்க செயற்படைக்க சமூகம் இணைஞ்சு வரும். நிச்சயமா கூட பள்ளிக்கூடத்துல மாற்றம் வரும் சார். நீங்க உடைய செய்யறீங்க, பயப்பட வேண்டாம், செய்யுங்க சார். ஓகே சார், நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது நிரந்தரமாகவே 0 சொந்தக்காரர். இப்ப 2 வருஷமா அதைத்தான் செய்ய கொண்டிருக்கீங்கன்னா அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்க கணக்கு வைப்பு நாங்க போட்ட காசு பேங்க்ல போட்டாலே இவ்வளவு வட்டியை போயிருக்கோம். 46,365 ரூபா 50%. இது விவேகானந்தா பாடசாலை என்ற சொந்த நிதி. இப்ப அதே நிதியெல்லாம் நிக்குது. இந்த நிதியை நீங்க டீச்சர் என்ன செய்ய போறீங்க மேடம்? 2 வருஷமா போகுது. ஸ்பெஷலா ஏதாவது ஒரு செயற்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு உங்களோட அனுமதியோட அப்படி என்ன செய்யலாம்? கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஆனா இப்ப என்னன்னு உங்களால தொடர்ந்து இதை அப்படியே தக்க வச்சுக்கொண்டு போறீங்க 2 வருஷத்துல?
எங்களுக்கு இது ரொட்டீன் ஒர்க் மாதிரி பேரண்ட்ஸ் பிள்ளைகளை இயல்பா இப்ப பேரண்ட்ஸ்கிட்டே பெருசா நான் கதைக்க வேண்டிய தேவையில்லை. அந்த கொமிட்டியின் செயற்பாடு பிள்ளைகள்கிட்ட கணிசமா கையளிக்கப்பட்டிருக்குது. மற்ற எங்க டீச்சர் எனக்கு இந்த இதுக்கு பொறுப்பா இருக்கிற டீச்சர் இயல்பா எந்த சத்தம் சந்ததியும் இல்லாமல் ஒவ்வொரு வகுப்பு ஒரு நாளை கொண்டறிவினம் மிஞ்சி இருக்கும் பொருள்கள் பிறகு அடுத்த நாள் பயன்படுத்தப்படும். அப்படி அந்த என்னன்னு சொல்றது எப்படி படிக்க புத்தகம் கொண்டு வரதோ அப்படியே அந்தந்த வகுப்பு அந்தண்டு தங்களுக்குரிய பொருட்களை கொண்டறிவினம். மற்றது பர்த்டே அப்படி என்றால் அதுவும் வளமையாயே தங்களோட பர்த்டேக்கு ஒரு தரம் விரும்பினதை கொண்டு வர்ற அதுகளால அந்த அது ஒரு இயல்பா நடக்கிற ஒரு செயற்பாடு மாதிரியே போய்கொண்டு இருக்குது. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளமையான உண்டு அவ்வளவுதான். சும்மா பார்த்தா சுமையாண்டு இல்லாம ஒரு சராசரி சுகம் மாதிரி போய்கொண்டிருக்கு பாடசாலையோட சராசரி நிகழ்வா. சராசரி நிகழ்வு அசம்பிளி நடக்கிற மாதிரியே இது தண்ட பாட்டில நடக்கிற ஒரு நிகழ்வு அவ்வளவுதான். இல்ல நீங்க உணவு வளங்கள் மட்டுமே இல்ல நீங்க விருதுகளும் அதை பற்றியும் சொல்லுங்க மேடம். இருக்கா நான் விருது அதாவது இலங்கையில் இருக்கிற தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல விருது பெற்றிருக்கு. என்னத்துக்கு கிடைச்ச என்விரான்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு அந்த விருது கிடைச்ச ஜனாதிபதி விருது. என்விரான்மெண்ட்டுக்கான ஜனாதிபதி விருது இலங்கையில இருக்கிற ஒரே ஒரு தமிழ் பள்ளிக்கூட பாடசாலையை கிடைச்சாண்டா விவேகானந்தா கிண்ணாச்சி அம்பாள் தான் கிடைச்சிருக்கு. அது உங்களோட டிக்டாக்ல பாய்ந்தவர் நான் உங்களுக்கும் வந்திருந்தது. உண்மையில அதுக்கு ஐயமுட்டின் சார்பில் சிறப்பான பாராட்டுகள். அதை விட ஐயமுட்டின் செயற்பாட்டின் ஒரு வழிகாட்டியா உங்களைத்தான் ஆரம்பத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க உங்களோட சில செயற்பாடுகளும் வெற்றி அளிச்சதை தான் நாங்களும் பின்பற்றோம். எங்களுக்கும் நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கிறீங்க. உண்மையில பெருமையா இருக்கு. இப்ப எங்கட பள்ளிக்கூடம் அண்டைய பார்த்தோம் வேலாயன் சார் இன்றைக்கு எப்படி எங்கட பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு விருதுகள் எடுக்கிற பொழுது எங்கட திட்டத்துக்கு நாங்களும் ஒரு பலு சேர்க்கிற மாதிரி உண்மையில சிறப்பா இருக்கு. அதை சொல்லுங்க மேஸ் இருக்கா இந்த என்னென்ன விருதுக்கு கிடைக்கப்பட்டான்னு சொல்லி. இந்த விருது இதோட இந்த வருஷத்தோட 11வது வருஷமா இலங்கையில வழங்கப்படுகிறது. இந்த சுற்றாடல்ல முக்கியத்துவப்படுத்தி ஜனாதிபதியால வழங்கப்படுற அதி உயர் விருதாக இது இருக்குது. ஜனாதிபதியாலேயே நேரடியாக இந்த விருது அவருடைய தலைமையில நடக்கிற நிகழ்வுல வழங்கப்படும். இதுக்கு நாங்க அப்ளிகேஷன்ஸ் அனுப்புவோம் கால் பண்ணைக்குள்ள. அதுல இந்த முறை ஒட்டுமொத்தமா 100 ஸ்கூல் அது 13 செக்டருக்கால போட்டிகள் நடக்கும். ஹாஸ்பிட்டல் சேஜி டிவிஷன் எல்லாமே நடக்கும். இதுல ஸ்கூல் செக்டரை பொறுத்த வரைக்கும் 100 இலங்கை பூராகவும் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன்ல 170 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு செகண்ட் செலெக்ஷன்ல 56 பிறகு தேர்ட் செலெக்ஷன்ல 18 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு நேரடியாக ஸ்கூலுக்கு விசிட் பண்ணி அதுல இருந்துதான் அவையல் எங்களுக்கு அந்த அவார்டை கொடுப்பினோம். அதுல ஃபர்ஸ்ட் கோல்டு செகண்ட் சில்வர் தேர்ட் பிரான்ஸ் ஃபோர்த் தகுதி விருது மெரிட் கொடுப்பினோம். லாஸ்ட் இயர் நாங்கள் தகுதி விருது மெரிட்டை இப்போ இதுக்கு முதலில் நாங்கள் 2 முறை லாஸ்ட் இயர் நாங்கள் தகுதி விருதை பெற்றிருந்தோம். நாங்கள தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த என்விரான்மெண்ட்டுக்காக. இது இந்த முறை அதுல இருந்து ஒரு படி நகர்ந்து நாங்கள் இந்த வெண்கல பதக்கத்தை பெற்றிருக்கிறோம். இதுல முற்றுமுழுதாக சுற்றுச்சூழல் அதாவது சூழல் நியமான எல்லா விடயங்களுமே கவனத்துல கொள்ளப்படும். இப்ப எக்ஸாம்பிள் அந்த பாடசாலை இந்த பவுண்டரிக்கு ஒரு சிறு பேனா மூடி இருந்தால் கூட அது மைனஸா தான் இருக்கும். அதாவது பிளாஸ்டிக் பாலித்தீன் மற்றது அந்த என்விரான்மெண்ட் தொடர்பான நாலேஜ் நிறைய மரங்கள் தொடர்பான அறிவு சமூகத்துக்காக நாங்கள் இயங்குறது அப்படி என்ற எல்லா விஷயங்களும் 1000 புள்ளிகளுக்கு ப்ரொடக்டிவிட்டி மாதிரியே மார்க்ஸ் போடுவாங்க. அதை நேரடியா பிள்ளைகள் டீச்சர்ஸ்கிட்டையும் கேட்டு கொஞ்சம் நிறைய என்னன்னு சொல்றது சமூகத்துக்கு நாங்கள் ஒர்க் பண்ண வேணும். இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் விதை திருவிழாண்டு ஒன்றை தொடர்ச்சியா செய்கிறோம். அது ஸ்கூல்ல செய்து பிறகு நாங்கள் காடுகளில கொண்டு போய் எங்களோட பிள்ளைகளை பெர்மிஷன் எடுத்து ஃபாரஸ்ட் டிம்பர் அப்படி என்று எல்லாருடைய தொடர்பு கொண்டு வெனவல் அவங்களுடைய எல்லாம் தொடர்பு கொண்டு காடுகளில் வீசுவோம். ரிஸ்கான விஷயம்தான், ஆனாலும் சேஃப்டியா தான் அந்த செயற்பாட்டை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செய்யறது. என்னென்னா இந்த மண் அகழ்வுகள் அதுகளில் இருந்து எங்கட பிரதேசங்களை மீட்டு காடுகளை வளர்க்க வேணும் அப்படின்றப்ப இப்படி நாங்கள் செய்கிற ப்ராஜெக்ட் நிறைய ஸ்கூலுக்கு அங்கால செயற்பட வேணும். என்விரான்மெண்டில் சாதாரண பறவைகளுக்கான செயற்பாடுகள் மிருகங்களுக்கான செயற்பாடுகள் அப்படின்ற எல்லாத்தையும் இணைச்சு தான் இந்த இவாலுவேஷன் இருக்கும். ஆனால் இதில் ஒரு ஸ்கூல் கோல்ட் மெடல் எடுத்திருந்தது ஒரு சிங்கள ஸ்கூல், ஒரு ஸ்கூல் சில்வர் எடுத்திருந்தது சிங்கள ஸ்கூல், எங்களுக்கு இது கிடைச்சிருந்தது. மற்றது 5 ஸ்கூல் ஒட்டுமொத்தமாக ஸ்கூலுக்குள்ள 9 அல்லது 10 ஸ்கூல் தெரிவு செய்யப்பட்டது. மிச்ச ஸ்கூல் அவ்வளவும் 7 தகுதி விருதை பெற்றிருந்தது. நிறைய போட்டி. ஆனா இதுல என்னண்டா இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அல்ல யாருமே கலந்து கொள்ளலாம். இப்ப உண்மையா எங்கட இதுல அதுல போய் பார்க்கக்குள்ள கவலையா இருந்தது என்னண்டா தமிழ் ஸ்கூல் நாங்கள் உண்டுன்றதை நான் அதை பெருமையா நினைக்கல, நான் கவலையாத்தான் பார்த்தேன். நான் என்னண்டா அவ்வளவு நிறுவனங்கள் அமைப்புகள் எல்லாமே நிக்குது. ஒரு 6 தான் தமிழாக்கள், மற்றது எல்லாமே 6-7 தான் பெருமண்டு நினைக்கிறேன் நான், சரியான்னு இல்லை.
மிச்சம் எல்லாமே எங்களோட சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் தான். அப்ப ஏன் எங்களால புகையிலாது இதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்ல, குறிப்பிட்டதுக்கு மேல வந்தா யாரும் கோல்டு எடுக்கலாம், குறிப்பிட்டதுக்கு மேல வந்தா யாரும் சில்வர் எடுக்கலாம் என்ற நிலைமை தான் நிலவுது. நாங்கள் அதுக்கு செயற்படுறது உண்மையா ஆரோக்கியமா இருக்கும். எதிர்காலத்துல இப்ப இதுல இருக்கிறார்களும் அப்படியான செயற்பாடுகள்ல செயற்படுறது நல்லமென்ற ஒரு கருத்தையும் நான் உண்மையா சொல்ல விரும்புறேன். ஏனென்றா சூழல் எங்களுக்கு தேவை. சுற்றாடல் நியம் இல்லாமல் எங்கட பிள்ளைகளை வளர்த்து நாங்க எதையுமே சாதிக்க போறதில்லை. தனிய கல்வி வந்து எங்களை வாழ வைக்காது. எங்களோட இயற்கை எங்களுக்கு முக்கியம். அப்ப இயற்கையை நாங்க ஒரு நல்ல நண்பனா வச்சு நாங்க எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும்ன்ற அந்த சிந்தனையை எங்கட பாடசாலையில அடிமட்டத்துல இருந்து வச்சிருக்கிறதும் அந்த சிந்தனையை முன்னிலைப்படுத்தித்தான் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டதும் என்றது இந்த வெற்றியின் அடிப்படைன்னு நான் சொல்லுவேன். இல்ல நன்றி மேடம். நான் அதுதான் கேட்டேன்னா மற்ற பள்ளிக்கூடங்களும் இப்படி ஒரு திட்டம் இருக்கின்றதையும் அறிஞ்சு கொண்டு எதிர்காலத்துல எங்களோட இனிய பள்ளிக்கூடங்களும் இந்த இதுக்கு முயற்சி செய்யுங்க. உண்மையில மிஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் இதுலையும் வழிகாட்டிகளையும் செய்வா. இப்படி ஒவ்வொரு வழிகள் இது ஒரு குரூப் மாதிரி எங்கட ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் தங்கட விடயங்களை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஐயமுட்டும் பயணம். இது வந்து உணவு வளங்களை தாண்டி உங்களுக்குள்ள உறவு, ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு ஏற்படும். இதுல இருக்க பள்ளிக்கூடம் இதில் செய்யணுமெண்டா நீங்கள் அம்பாபுரம் அதிபரை தொடர்பு கொண்டு மிஸ்ட கேட்கலாம். இந்த மிஸ் எப்படி செய்யணுமெண்டா அவங்க நிச்சயமா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே போல போன முறை வேலாயுதம் சார் அந்த விருது பெற்றிருந்தார். அந்த சம்பந்தமாக காய்கொண்டா வேலாயுதம் சார் சொல்லுகிறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்துக்களையும் ஐயமுட்டினை தாண்டி உங்களுக்கான பாடசாலை உறவுகளையும் இந்த ஐயமுட்டின ஊடாக நீங்க நினைச்சு கொள்ளலாம். இது எங்களோட முக்கியமான எதிர்பார்ப்பு. மிஸ்ஸுக்கு சிறப்பான பாராட்டுகள். அடுத்த முறை நீங்கள் என்ன கூடிய விருது பெறணும்ன்றதை நாங்கள் விரும்புகிறோம். நிச்சயம் உங்களை முடியும், முயற்சி செய்யுங்க. பாராட்டுகள். நன்றி எல்லாருக்கும். இந்த இடத்துல உண்மையா நானும் அதை சொல்றேன். எங்கட உண்மையான குரூப் ஒரு குடும்பம் மாதிரி. எங்களுக்குள்ள பொறாமை இல்லை, ஒரு திட்ட முன்னேற்றத்திலேயும் சந்தோஷப்படுறோம். இப்ப நீங்கள் ஆரெண்டாலும் இதுல ஈடுபட வேணும் என்று விரும்பினா என்னோட நீங்க தொடர்பு கொண்டா நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் என்னால முடிஞ்சதை நான் சொல்லக்கூடியதை சொல்லுவேன்ன்றதோட அப்ளிகேஷன் கால் பண்ணிக்கு அந்த தகவலை தந்து அது தொடர்பா என்னால ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கும் அது சரியான விருப்பம். அப்ப அப்படி யாராவது தேவை என்றால் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி. நிச்சயம் நிச்சயம். இதுக்கு நாங்கள் ஐயமுட்டுன்னு இணைப்பு பாலமா உங்களோட பயணிப்போம். உண்மை இதுக்கு மேலேயா சொன்னீங்கன்னா இதுல இருக்கிற இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களும் இணைச்சி வச்சிருக்கிறோம். இப்ப உண்மை நீங்க பாடசாலை சுற்றுலா போற காலங்கள்ல கூட இப்ப மலையத்துக்கு போய்க்க மலையத்துல பாடசாலை தங்கணும்னா ஐயமுட்டன் உறவோடு ஊடாக தொடர்பை ஏற்படுத்தி அங்க போய் நிக்கலாம். கண்டில நிக்கணும்டா கூட எங்கள்கிட்ட இருக்கு, மட்டக்களப்புல கூட இருக்கு. அதே மாதிரி மலைய பாடசாலைகள் யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்களப்புக்கோ போய்க்க தங்குறாக்கான ஒழுங்கு கூட இந்த பாடசாலை உறவின் ஊடாக நீங்க ஏற்படுத்தி இப்ப கடந்த நாள் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப எல்லா வழியிலையும் நீங்களும் இணைச்சு கொண்டு போறோம். இப்ப நாங்கள் இல்லாத காலத்திலே உங்களோட இந்த உறவு இணைப்பு வந்து பாடசாலை மட்டத்துல தொடர வேணும்ன்றது எங்களோட விருப்பம். சரியா பயணிக்கிறோம். எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள். இந்த இடத்துல நன்றி மிஸ். நன்றி. அது கடைசியா இருக்கிற பள்ளிக்கூடம் இதுல தலத்தோயா, கண்டி மாவட்டத்தில் இருக்கிற தலத்தோயா பாடசாலை. இது அண்மையில இணைஞ்ச பாடசாலை. முதலாவது கணக்கறிக்கைய பூச்சிய கணக்கறிக்கை, அதாவது முற்று முழுதாக சமூக பங்களிப்பு நாங்கள் வழங்கின ஆரம்ப நிதி 15,000 ரூபாய் அப்படியே வச்சிருக்கீங்க. 194 மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். தலத்தோயா பாடசாலை சார் இருக்கிறீங்களா? அதிபர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் டீச்சர். எப்படி டீச்சர் ஐயமுட்டு திட்டமோட பள்ளிக்கூடத்துல இப்ப நாங்கள் உத்தியோகமா அதை பொறுப்படுத்த நீங்களா இயங்கி நீங்கள் ஆரம்பத்துல நாங்கள் 2-3 வாரத்துல நாங்கள் பொறுப்படுத்தினாங்க. ஆனா தொடர்ந்து நீங்க செயற்பாடு சிறப்பா செய்கிறீங்க. எப்படி சாத்தியப்படுது? எப்படி சமூக பங்களிப்பு இருக்குது? சார், எங்களுக்கு இந்த முறை ஐயமிட்டும் நிறுவனத்தினால எங்களுக்கு பணத்தொகை வழங்கப்பட்டதுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். எங்களுக்கு தொடர்ச்சியா கடந்த வாரங்களை விட இந்த வாரத்துல பெற்றோரோட சமூகத்தோட பங்களிப்பு மிக சிறப்பாகவே இருக்குது. எல்லாமே முழுமையா பெற்றோர்களோட பங்களிப்புனாலேயே தான் நடக்கக்கூடியதா இருக்குது சார். அதோட எங்களோட பிரதேசத்துல இருக்கக்கூடிய கோயில் குருக்களாலேயும் சில உதவிகள் செய்யப்பட்டது. பண உதவிகள், பொருள் உதவிகள் செய்யப்பட்டது சார். அதே மாதிரி பழைய மாணவர்களும் எங்களுக்கு அரிசி, முட்டை அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க சார். அதனால சிறப்பா செய்து கொள்ளக்கூடியதா இருக்குது சார். நீங்க அடிக்கடி முட்டை கொடுக்குறீங்க. நான் முட்டை இலவசமா கிடைச்சு கொண்டிருக்கேன் நம்மளோட பாடசாலை. இலவசமா கிடைக்குது சார். அதே மாதிரி கடந்த வாரங்கள்ல 2 முறை 3 முறை கோழியும் வழங்கக்கூடியதா இருந்தது. அது பெற்றோர்கள் தான் வழங்கி இருந்தாங்க சார். அவங்களே முன் வந்து வழங்கி இருந்தாங்க. உண்மையில சிறப்பான செயற்பாடு. உங்களோட பாடசாலைக்கான திறன் வகுப்பறையும் விரைவில் தருவான்னு நினைக்கிறேன். உண்மையில அதிபரும் நீங்களும் சிறப்பா செயற்படுறீங்க. பாராட்டுகள். இதுல உண்மையில நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆலயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து தங்களுக்குள்ளேயே அந்த காசை எடுத்து ஆலயங்களை பிரிப்பிக்கிறதும் திருப்பி பெயிண்ட் அடிக்கிறதும் ஆலயங்களை கட்டுறதும் மிக முக்கியம் இல்லை. அந்த ஆலயங்கள் இருக்கிற நிதி ஒரு பகுதியாவது பாடசாலை அந்த அயல் பாடசாலைக்கு வருமா இருந்தா பாடசாலை எவ்வளவு முன்னேறும், கல்வியில எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரலாம்.
அந்த வழியில ஐயம் மட்டும் நாங்க வெற்றி அடைகிறோம்னா இந்த அநியமான பாடசாலைகளை ஆலயத்தோட இணைச்சிட்டோம். அப்ப ஆலயங்கள்ல திருவிழா காலங்கள்லயும் சரி, கோயில்ல வர மேலதிகமான பொருட்களும் இப்ப பாடசாலைக்கு மாற்றுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதும் ஒரு பெரிய வெற்றி. இதை தொடர்ந்து தக்க வச்சு கொண்டு இருந்தோம். அப்ப எதிர்காலத்திலயும் நம்ம பாடசாலை ஆசிரியர்களும் அரிசி அந்த மாதிரி போன்ற உதவிகள் தரதா உறுதி அளிச்சிருக்கிறாங்க சார். இப்ப மேலும் சிறப்பா செய்து கொள்ள முடியும்னு நினைக்கிறோம் சார். ஐயம் மட்டும் பாத்திரத்துல அரும் போடலாம், ஆனா அரையும் வற்புறுத்தாமல் தாங்களா விரும்பினதை பங்களிப்பை தாராளமா எடுத்து பெற்றுக்கொள்ளுங்க. மிகவும் நான் இணைஞ்சு கொண்டாக நான் முதலாந்திரம் வந்திருக்கிறீங்கன்னா தொடர்ந்து வாங்க, ஒவ்வொரு மாதமும் கலைப்போம். நன்றி சார். ஓகே, உண்மையில இவ்வளவு தான் கணக்கறிக்கை. ஒட்டுமொத்தமான கணக்கறிக்கை மொத்தமாக 16,392 மாணவர்கள் பயன்பெற்று ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு ₹9.96 இந்த வாரத்தில கணக்கறிக்கை என்ன சமரி. அப்ப இதுல ஒரு பள்ளிக்கூடம் நான் கிரேக் பாடசாலை அதிபரோட நான் கதைக்க முடியாம இருந்தேன்டா கணக்கறிக்கைகள் கிடைக்கல. கிரேக் சார் அதிபர் கதைக்க போறீங்களா? பண்டாரோட கிரேக் பாடசாலை அதிபர் சார் இருக்கிறீங்களா சார்? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். டீச்சர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நம்ம இந்த வாரம் வந்து ஐஎம்எ2 உணவு சமைக்கல சார். என்ன ரீசன்னா 2 ரீசன் சார். ஸ்கூல் பிரச்சனை போகுது என்ன? ஓ சார், அது இன்னொன்னு சமைக்கிற இடமும் அந்த பில்டிங் வந்து இப்ப ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்ப அதனால சமையல் செய்யல சார். இப்ப முக்கிய ரீசன்னா சார் போட்ட அந்த ரீசன் தான் சார். என்னன்னா இப்ப நம்ம டீச்சர்ஸ் வந்து கிளாஸஸ் முடிச்சுட்டு மேலதிக வகுப்புகள் முடிச்சுட்டு 5:30 தான் சார் வர்றது. அப்ப நம்ம பஸ்ஸால தான் சார் வருது. அப்ப அந்த பஸ்ல வர நேரம் 2 டீச்சர்ஸ் அங்க லாஸ்ட் வீக் நின்றுட்டு இருக்க நேரம் இப்படி ஒரு விஷயம் நடந்தனால சார் இப்ப பேரண்ட்ஸுக்கு அது சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தானே சார். அதனால சார் இப்ப பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த விஷயமா கதைக்கிறதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணோம் சார். அப்பயும் பிள்ளைகளுக்கு O level எக்ஸாம் A level எக்ஸாம் இருக்கனால ஒரு 1 hour மட்டும் நம்ம கிளாஸஸ் செய்துட்டு அனுப்பினோம் சார். அப்பயும் இந்த சில நேரங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சிக்கல்கள் ஏற்படுறதுனால போன வீக்ல 2 நாள் பாலும் பழமும் மட்டும் கொடுத்தோம் சார். அவங்க பசியில இருந்து கிளாஸஸ் செய்ய முடியாதுங்கிறதுனால அது டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கொடுத்தோம் சார். அப்ப உங்களோட சூழ்நிலை தெரியுமா? உங்களுக்கு என்ன அந்த பண்டாரோல அந்த பஸ் ரூட்ல பிரச்சனை வருது? பூனால கிரேக்ல இருந்து பண்டாரோல வரைக்கும். ஓ சார், அந்த ரூட் பஸ் வந்து அநேகமா பஸ்ஸும் இப்ப ஒரு பிரச்சனை சிக்கல் என்னன்னா சார், பஸ் ஒழுங்கா இது போறது இல்ல சார். அப்ப பிள்ளைகள் போறதும் நமக்கு போறதும் சிக்கல் ஒண்ணு ஏற்படுறதுனால சார் அதுவும் ஒரு பிரச்சனை. ஆனா அது மெயின் பண்றது இல்ல சார். என்னன்னா ஏதாவது வெஹிக்கிள் ஒண்ணு வரக்குள்ள நம்ம வந்துடுறோம் சார். ஆனா என்ன ரீசன் பேரண்ட்ஸ் வந்து இப்படி ஒரு த்ரெட் பண்ணனால சார் அத நம்ம பெற்றோர்கள் கட்டாயம் அறிவிக்கணும் தானே சார். ஏன்னா இப்ப சாரும் இப்ப 6 வரைக்கும் செய்ய சொல்லியிருக்கோம் சார். எல்லா கிளாஸஸும் 6 வரைக்கும் கடைசி டைம்னால எல்லாம் 6 வரைக்கும் செய்யறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் சார். ஆனா இப்ப வரக்குள்ள ஏதாவது சிக்கல்கள் அந்த பாதுகாப்பு முக்கியம் தானே சார். படங்கள் சார் அனுப்பி பார்த்தேன். நான் நிறைய பேரண்ட்ஸும் வந்திருந்தவ உண்மையில இப்ப ஓரளவுல நானும் அங்க இருந்த இடத்துல பாத்துறாங்கன்னா அந்த பூனாகல பஸ் ரூட் வந்து உண்மையில கஷ்டம். என்ன அந்த பண்டாரோட பூனாகல இந்த கிரேக் ரூட் வந்து பஸ்களும் குறைவு, நடந்தும் போயிடாது. அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா சார், அந்த ஏரியாக்குள்ள சிங்கள ஸ்கூல்ஸ் 2-3 இருக்கு சார். அப்ப அதுல போற பிள்ளைகளுக்கு அங்க இடம் கொடுக்குறாங்க சார். அதுல 2 பஸ் வந்து சிங்கள பிள்ளைகளை கூட ஏத்துறாங்க சார். அப்ப தமிழ் பிள்ளைகளுக்கு வர்றது சிக்கலா இருக்கு சார். இப்ப போற நேரமும் வர நேரமும் ஓ சார். இன்னொரு பிரச்சனை என்னன்னா சார், இப்ப உள்ள பேரண்ட்ஸ் மத்தியில சார் ஒரு 50 விதமான பிள்ளைகள் வந்து தாத்தா பாட்டி கிட்ட தான் வளர்றது சார். அவங்களோட கார்டியன்ஸ் வந்து அவங்களா தான் இருக்கிறாங்க சார். அப்ப நம்ம சமைக்க வர சொல்ற நேரம் அப்ப அவங்கள வர சொல்ல முடியாது தானே சார். அவங்களுக்கு இயலாது சார். அப்ப தொடர்ந்து சமைக்கிறவங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்து மந்த்ல ஒரு 3 நாள் 4 நாள் அவங்களோட வேலைகளை விட்டுட்டு வந்து சமைச்சு கொடுக்குறாங்க சார். இருந்தாலும் தொடர்ந்து அப்படியே செய்யக்குள்ள அவங்களோட வேலையும் பாதிக்குமே சார். இல்லப்பா குழந்தை பறிக்க போறார்கள், தொடர்ந்து வேலை லீவ் எடுத்து அவங்க வேலையும் போயிருக்கு. இல்ல அப்படி பலதரப்பட்ட நெருக்கடி தெரியும் டீச்சர். நான் அதிபரும் கலைச்சவர் உண்மையில பலதரப்பட்ட நெருக்கடியில அந்த கிரேக் பள்ளிக்கூடத்துல நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில அதுக்கு ஒரு தனியான பாராட்டுகள். பாதுகாப்பற்ற சூழ்நிலை, போக்குவரத்து பிரச்சனை, சூழ்நிலை, காத்து பிரச்சனை, குளிர் பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் அதிபர் ஒரு திறமையா ஆளுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டிருப்பார். நிச்சயமா அதிபரால் சாரும் அந்த அங்கே குவார்டர்ஸ் இருக்கனால இந்த வீக்ல இருந்து சொன்னாரு சார், பாய்ஸை மட்டும் என்ன பிள்ளைகளை வச்சிருக்கல, அத்தனை பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கலாங்கிறனால பாய்ஸை மட்டும் சார் எடுத்து அந்த மேலதிகமா கூடுதல் அந்த மேக்ஸ் சயின்ஸ் சம்பந்தமா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கறதா தான் ரெடி பண்ணியிருந்தாரு சார். இப்ப இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டனால சார் அங்க ஒரு தீர்வு ஒண்ணு கண்டுட்டு அதுக்கு பிறகு ரெடி பண்ணுவோம் சார். நம்ம போன
பாதுகாப்பு முக்கியம். நீங்க அந்த பாதுகாப்பு ஒழுங்கா சரியா செய்த பிறகு செயற்பாட்டை முன்னெடுங்க. நான் திங்கட்கிழமை நான் உங்க அதோட நேரம் கதைக்கிறேன் சார். நான் நினைக்கிறேன் சார் காலமா நான் மெசேஜ் பண்ணேன். உங்களோட நேரம் அதிகாலை 2:30 3 மணி இருக்கும். ஆனால் சார் எனக்கு மெசேஜ் பண்ணி கொண்டு வந்தவர் 2 மணி 2:30 இருக்கும் அதிகாலை. அப்ப சார் அந்த டைம் எனக்கு போன முறை கூகுள் ஃபார்ம் சாருக்கு அனுப்பியிருந்தேன் சார். அதுல பேலன்ஸ் வந்து கிடைக்கல. 4001 இருக்கு சார். இல்ல தட்ஸ் ஓகே. இன்டர்நெட் பிரச்சனை ட்ராப் பண்ணிருக்கலாம். தட்ஸ் ஓகே. ஆல் குட். பிரச்சனை டீச்சர். நன்றி டீச்சர், கருத்துக்களுக்கு நன்றி. ஓகே, நாங்க அப்ப இந்த நிகழ்வு முடிவு கொண்டு வேண்டாம். வணக்கம் சார். வணக்கம், நான் புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் டீச்சர் ஹைக்கிறேன் சார். வந்துட்டீங்க. வெரி குட். இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. நான் நேற்று கூப்பிட்டேன் டீச்சர். உங்களோட பள்ளிக்கூடத்துல ஏதாவது இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. புதுக்குடியிருப்பு வாணி, நான் ஏற்கனவே கூப்பிட்ட பள்ளிக்கூடம். டீச்சர், உங்களோட பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஐயமுடன் செயற்பாடு, ஏதாவது இடர்பாடுகள் இருக்குதா? இல்ல சார், எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் இருந்ததான் சார். இப்போ ஓகே, அந்த சமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். அது கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போகுது. வேற பிரச்சனை ஒண்ணு எனக்கு இருக்கல. நான் கூப்பிட அதிபர் இருக்கல. அதனால நீங்க இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. அதிபர் கொஞ்சம் சுகம் இல்ல சார். அவர் அப்ப நேற்று கொஞ்சம் இதா இருந்துட்டு அப்ப காலையிலயும் சரியான சிக். அப்ப அதனால நானே ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஜாயின் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிட்டு சார். அதுக்கு சாரி. கூட கணக்கறைக்க சரி, மற்ற ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கிறோம். அது மூலமா பாவீங்க. தொடர்ந்து செயற்பாடுல சரியா முன்னெடுத்துக்கொண்டு. நன்றி டீச்சர். ஓகே சார், நன்றி சார். ஓகே, நாங்கள் இந்த நிகழ்வை இதோட நிறைவு கொண்டு வருவோம். நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 45 நிமிஷத்துக்கிட்ட போயிருக்கிறோம். இதில் இணைஞ்சு கொண்ட எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஐயமுடன் சார்பில் இருகாரம் கூப்பின நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களும் 100% நீங்கள் பரீட்சைக்கு விண்ணப்பிங்கள். நாங்கள் 100% நம்புகிறோம். அந்த அடிப்படையில் நான் தனித்தனியை செக் பண்ணல. 100% பரீட்சைக்கு நீங்கள் எல்லோரும் விண்ணப்பிப்பீங்க நம்பிக்கையோட பரீட்சை ஏற்பாடு செய்வோம். நாங்கள் தொடர்ந்து வார செயற்பாடுகள் 2 குரூப் வச்சிருக்கிறோம். 1 எக்ஸாம் சம்பந்த குரூப்புகள். அதில் கிட்டத்தட்ட 970 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 50 பேர் தான் பெறலாம். நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் இணைஞ்சு கொள்ளுங்க. ஆனால் 1023 பேர் தான் குரூப்பில் வச்சிருக்கலாம். அதோட குரூப் மேலே செய்ய மாட்டோம். அந்த தகவல் எல்லாம் அதில் பகிர்ந்து கொள்வோம். மற்ற பரீட்சைக்கான ஒழுங்குகளை செய்யுங்க. மற்ற வார வியாழக்கிழமை மட்டும் உணவு வழங்கலாம். வார வியாழக்கிழமை ஒரு விசேட கணக்கறை கொண்டு சமர்ப்பிங்க. மீண்டும் பாடசாலைகள் தொடங்குது 8ஆம் தேதி. 8ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை ஆக்கும். அப்போ அந்த வியாழன் வெள்ளி உணவு வழங்குற பிரயோசனம் இல்லை. தொடர்ந்து வர திங்கள்லேருந்து ஆரம்பிங்க உணவு வழங்கல் செயற்பாடு. அதாவது 9, 10 விட்டு 11, 13ஆம் தேதி தொடங்குங்க. பிறகு அங்கே லீவல் வர போகிற நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் டைம் லீவல் வரும். ஷார்ட் பீரியட்டாக இருக்கும். இதில் வேறு ஏதாவது கதைக்க இருந்தால் ஒரு 5 நிமிஷம் டைம் விடுறேன். யாராவது கதைக்க வேணும், விடுபட்டு தகவல் சொல்லணும்னா சொல்லுங்க. 5 மினிட்ஸ் இருக்கு. அந்த 5 மினிட்ஸோட நிறுத்துவோம். வணக்கம் ரூபன். வணக்கம் முரளியண்ணா. வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். ரூபன், என்னன்னு சொன்னா எங்களுக்கு 2026 கட்டாயமா பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்படுவோம் போல ஒரு சூழ்நிலை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்ப ஐயமுடன் செயற்பாடுகளை நான் இன்னும் விஸ்தரிச்சு நேற்றைய தினம் இன்னும் ஆசிரியர்களை இணைத்து நான் பின்னுக்கு நின்று கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். நான் ஜூமில் இணைந்தாலும் கதைக்கையில டீச்சரை தான் விட்டு நான் என்னண்டா தொடர்ந்து ஒரு தொய்வில்லாம ஓடணும்ன்றதுக்காக மற்றபடி சுமூகமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முறை ஓலவில்லையும் நல்ல பருவர் எடுப்போம். அந்த வகையில நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். நன்றி மேடம். உங்களோட கருத்து இப்ப ஜனவரி 1க்கு பிறகு உங்களுக்கு இடமாற்றம் ஒன்று ஏற்படும் என்று எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, கட்டாயம் என்னன்னு சொன்னா டிஎம் சொல்லி இருந்தா 8 வருடம் ஒரு பாடசாலையில இருந்த அதிபர்களுக்கு கட்டாய இடமாட்டம், 5 வருடம் இருந்தவர்கள் கேட்கிற பாடசாலைக்கு போடுறதுக்கான ஒரு முன்னிணைப்பு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப சொல்ற பாடசாலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, இது உண்மையில அந்த அவையில நிர்வாக சம்பந்தமா நாங்க கருத்து கூற மாட்டோம். ஆனா எங்களை பொறுத்தவரையில ஐயமுடன் செயற்பாடு பண்டத்தரப்பு ஜெசிந்தால ஆரம்பிக்க வலிகத்துல கடைசியில இருந்த பள்ளிக்கூடம், அதாவது பூச்சியம் ஓலவல்ல யாருமே பாஸ் பண்றதில்ல. பூச்சிய மட்டத்துல இருந்த பள்ளிக்கூடம், அதாவது சீர்திருத்த பள்ளி மாதிரி தான் அந்த பள்ளிக்கூடம் இயங்கி கொண்டு வந்தது. அதாவது இந்த நீதிமன்றங்கள்ல இருந்து சீர்திருத்த நோக்கத்துக்கு அனுப்புற பிள்ளைகள் வர பள்ளிக்கூடம். அப்படி இருந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு ஒரு 6-7 வருஷத்துல வலியத்துல டாப் 10ல வந்துக்குது. 5-6 வந்துட்டீங்க வலியத்துல. என்ன பூஜ்ஜியத்துல இருந்த ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கு வலயத்துல ஒரு பிரபலமா அங்க இருக்க எத்தனையோ ஜூனியர் காலேஜ் இருக்குது, மகாஜனா காலேஜ் இருக்குது, மணிப்பா ஹிந்து இருக்கு, எத்தனையோ பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்தும் போட்டி போட்டு இன்றைக்கு டாப் 5ல கொண்டு வந்து விட்டக்கு பெரும் பங்களிப்பு ஒரு அதிபெற்ற பங்களிப்பு தானங்க முக்கியம். அப்ப உங்களோட ஒரு அர்ப்பணிப்பான பங்களிப்பும் நீங்க ஆசிரியரோட அந்த மாதிரி அரவணைச்சு அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கிறான் தான் வெற்றி. ஆனா உங்களோட இடமாற்றம் சம்பந்தமான விஷயத்துல நாங்கள் கருத்து சொல்றது எங்களுக்கு அந்த அதிகாரம் உரிமை இல்லை. ஆனா அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலத்துன்ற பொழுது திட்டத்தை சரியாக போற மாதிரி
தொடர்ந்து பயணத்துக்கான ஒழுங்குகளை செய்யும்போ இது சம்பந்தம் நாங்கள் நேரம் தனியாக கதைக்கிறோம் மேடம். உங்களோட செயற்பாடு ஒன்றுக்கு முற்கூட்டி நாங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாங்கள் தொடர்ந்து உங்களோட பாடசாலை வெளியேறின அப்புறம் மேலே கூட கதைப்போம் அதை பற்றி. ஓகே, தேங்க்யூ ரூபன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. குட் மார்னிங் சார். மார்னிங் சொல்லுங்க. கரங்காலுக்குலாம் ஓய்வு நிலை அதிபர் கதைக்கிறேன். ஓகே நன்றி. இணைஞ்சு கொண்டதுக்கு நீங்க ரிட்டையர் பண்ணினா அப்புறம் இந்த குடும்பத்துல இணைஞ்சு கருத்து சொல்றதுக்கு நன்றி. நான் உங்களுடைய கதை கொண்டு யோசிச்சேன்னா நன்றி. இணைஞ்சு 6 மணி 5 நிமிஷத்துல இருந்து இருக்கிறேன். விளையாட இருந்துட்டு இருக்கீங்க தெரியும், நான் கவனிக்கல. நிறைய பேர் என்னன்னு சொன்னா இப்ப தொடர்ந்து நான் அதுல பயணிப்பேன் அவரோட கோமலானந்த் சாரோட சேர்ந்து. ஓகே. ஆனா அந்த சமூகம் தான் கொஞ்சம் தான் வந்து கொண்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னா 18 ரூபா பக்கம் அப்போ கொஞ்சம் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்குது. ஆனா அது வார வருஷத்துல இருந்து ஓரளவு கீழ்நிலைக்கு வருமானு சொல்லி அந்த சராசரி சொல்லப்படுது. மற்றது மாலை நேர வகுப்புகளும் நடக்குது சார். மற்றது நான் எங்கட பக்கத்தால் ஒரு வெளிநாட்டு நபருடைய காசு எடுத்து எங்கட பழைய டீச்சர்கிட்ட காசு எடுத்து மெட்ஸ் வகுப்பு ஒன்று நடந்து கொண்டிருக்கு பின்னேரத்துல கிழமையில 3 நாள். அப்ப இன்னும் கொஞ்சம் அவர்களுடைய அடைமாட்டம் கொஞ்சம் கூட பெறலாம்னு எதிர்பார்க்கிறோம் சார். மற்றபடி உங்களோட சேர்ந்து பயணிக்க எங்களுக்கு மிக சந்தோஷமும் விருப்பமும் கூட. முரளி அண்ணா எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தவர் அதுல இந்த நிலப்பாட்டுல. அதுக்கும் அவருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கும் தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து எல்லா கஷ்டங்கள்லையும் கை கொடுத்த உங்களுக்கும் மிக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றோம். நாங்க தொடர்ந்து பயணிப்பேன் அந்த பாடசாலையோட. நன்றி அதிபர். உண்மையில உங்களோட ஓய்வு நிலைக்கு பிறகும் நீங்க அதை ஐயமுட்டு ரூபாய் நினைச்சு நினைஞ்சு கொண்டாக்கும் போது நன்றி. உங்களோட ஓய்வு காலம் மிக இனிமையாக அமைதியாக வேணும். நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துல ஆரம்பிக்கிற திட்டம் அது இவ்வளவு காலம் போனாலும் ஐயமுட்டும் திட்டம் உங்களோட காலத்துல அதை ஆரம்பிச்சு செயற்படுத்தி இருக்கிறீங்க. அந்த பெருமையும் புகழும் ஒப்பம் உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்தும் உங்களோட ஓய்வு காலத்துல பாடசாலைக்கோ சமூகத்துக்கோ இதனால சில பணிகளை செய்யறதுக்கான வழி இருக்கு. நீங்க கல்வி அதிபரா இல்லாட்டியும் ஒரு ஐயமுட்டன் ஒரு தொடர்பாளரா நீங்க அந்த பாடசாலைக்கு உங்களோட பங்களிப்பையும் சமூகத்தின இணைக்கிற பணியையும் செய்யுங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. இணைஞ்சு கொண்டா நன்றியா. நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி. நீங்களே சந்திக்கிறீங்க. வணக்கம் ரூபண்ணன் முரளியண்ணன். ஆமா உண்மையில கூட பள்ளிக்கூடம் பூஜ்ஜியத்திலே தொடர்ந்து வைக்கிறீங்க. டீச்சரோட கதைக்கு சொல்லியிருந்தாங்க. சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்தும் அதே மாதிரி பயணிச்சு கொண்டு சார். என்ன நன்றி சார். நீங்க திறன் வகுப்பு ஆரம்பிச்சு அதுக்கு நன்றி ஒழுங்கு செய்யறோம். பிரச்சனை இல்லை சார். இப்ப மற்ற பொதுக்கூட்டத்தை பெற்றோர் பொதுக்கூட்டத்திலே சூரியபடி கூறினர் சென்ற வாரம். அப்ப சில பெற்றோர்கள் சில பழைய மாணவர்கள் தாங்களாக முன்வந்தனர் இந்த உதவி செய்யறாங்க. அதோட சில ஒரு ஆள் 5000 ஒரு மரக்கறி கடைக்கு பே பண்ணி மரக்கறி எடுங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு புத்தகம் தந்திருக்காங்க. அது மாதிரி நவராத்திரி நேரம் கோயிலுக்கு வந்த ஐயர் வந்து தானும் சில அரிசி போன்ற பொருட்களை தான்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கு பொருட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க பூஜ்ஜியத்திலே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணலாம். மற்றது ஆசிரியர் ஒத்துழைப்பு மிக அதிகம். அந்த குரூப் டீச்சர்ஸ் தாங்களாக இயங்குறாங்க. சாதாரணமாக அது பெற்றோர் தங்களை பாட்டுக்கு மாறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் பெற்றோட போய் கதைப்பேன். வேறு சில பெற்றோட கதைச்சு ஊக்குவிப்பேன். அந்த ஊக்கத்துல தாங்க மற்ற பேரண்ட்ஸுக்கு சொல்லி அவங்க வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தப்படுது. வெரி குட். தொடர்ச்சியா போகும். ஆரம்பத்துல பயப்பட்டதுதான் பெற்றோர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களா அல்லது உனக்கு கிடைக்கும் உடல் கைவிடப்படுமோ. அந்த எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மிக்க நன்றிகள். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். நன்றி சார். உன்னை இணைஞ்சு கொண்டாக கருத்துக்களை பதிவிட்டாக நன்றி. எல்லாருக்கும் மீண்டும் நன்றிகள். உண்மையில எங்களை பாடசாலைகள் கூடவா இருக்கிறாங்க. நிகழ்வுக்கு அன்னளவா 2 மணித்தியாலம் எடுக்குது. தவிர்க்க இல்லாம இருக்குது. பொறுமையாக இருந்ததுக்கும் ஒரு தனி நன்றிகள். முரளி அண்ணா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை கொடுக்குறாரு, லீவ் பண்ணி இருக்கிறார். தன் மன்னிப்பை சொல்லியிருந்தார். நிகழ்வு ஒன்றுக்கு போயிட்டார். இப்போ எங்களோட நேரம் 1:30 மணி. உண்மையில தொடர்ந்து நாங்க பயணிப்போம். அடுத்த ஒரு மாதத்துக்கு புறம் அந்த நிகழ்வை சந்திப்போம். நினைஞ்சு கொண்ட எல்லோருக்கும் மீண்டும் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லிக் கொள்றோம். நன்றி, வணக்கம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணேன்.